Okay, fine. You are going to starting. அப்ப இங்க full screen வருமா இதுலயே? ஆரம்பிச்சு. உங்களோட மொபைல்ல பாருங்க வந்துடும். ஓகே. நானே பார்த்துறேன். ஸ்டார்ட். அது வந்து தான் ஒரு தடவை பார்த்துட்டேன்னா தென் கம்ஃபர்டபுள் பண்ணுங்க. ನೋಡಿದ್ದನ್ನು ಮೇಲೆ இந்த சேனல் ஆர்கேன் போட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அது மேலே தான் வரும். காமிச்சது வரலையே. ஆனா அந்த இடத்துல இது வரலையே பண்ணுது. Start the introduction. ஓகே. இல்ல உங்க ஸ்ட்ரீமிங் பாயிண்ட் இருக்கு. ஆமா, ஸ்ட்ரீமிங் அது வந்து அதோட URL அந்த URL மேல ஃபிட் ஆயிருக்காங்கிறது தான். இப்போ உங்க சேனல் எனக்கு வரணும். அது இங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லுது. இதுலயே யூடியூப்லயே நீங்க எதுக்கு போகணும்? ப்ளீஸ் பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு. சத்தம்லாம் கேட்குது. அது நேரம் வந்துடுங்க. அவ்வளோதான்டா வந்துருச்சு சார். அந்த இந்த இது வருது சார். சார் வணக்கம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை மாதாந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு இதை தவிர வேறு பல நிகழ்ச்சிகளையும் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் நடக்கும் தொடர் சொற்பொழிவுகள். ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் பல வல்லுநர்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது இப்பொழுது முக்கியம் என்னவென்றால் அடுத்த மாதம் அது வருகிறது. அடுத்த மாதம் நம்முடைய இந்த மாதாந்திர முதல் வார சொற்பொழிவு கிடையாது. அதற்கு பதிலாக டிசம்பர் மாதத்தில் 16, 17 சனி ஞாயிறு இரு தினங்களும் காஞ்சிபுரத்தை பற்றி, அதுதான் தலைப்பு, 10 பேர் பேச இருக்கிறார்கள். சனி ஞாயிறு இரு தினங்களும் நிகழ்ச்சி நடக்க போவது தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் இணைய கல்விக் கழகம்ங்கிறது கோட்டர்புரத்துல அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு பக்கத்து கட்டடம். அது ஞாபகம் வச்சுங்க. காலை ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சு மாலை 5:30, 6 மணி வரைக்கும் போகும். ஒவ்வொரு நாளும் 5 தலைப்புகள்ல. அது பற்றி விரிவாக உங்களுக்கு தகவல் கொடுத்துறோம். யார் யாரெல்லாம் பேச போகிறார்கள், என்னென்ன தலைப்புகளில் பேச போகிறார்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடுகிறேன். அதை தவிர நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இடத்துக்கு, ஒரு கலை கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு சுற்றுலாவாக
சுற்றுலான்னா வெறும் இன்ப சுற்றுலாவாக இல்லை, சைட் செமினார் அப்படின்னு அதுக்கு நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். ஓரளவுக்கு நல்ல முன் தயாரிப்புகளோடு படித்து அந்த இடத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு போகுது. இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் நடக்கும். வரப்போகிற ஜனவரி 2018 அந்த இடமும் காஞ்சிபுரம் தான். அது ஏற்கனவே ஒரு 60 பேர் புக் ஆயிடுச்சு. அது தகவலுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த சைட் செமினாருக்காகவும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தொடர்ந்து ஒரு இன்டர்னல் செமினார் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் யார் வேண்டுமானாலும் வரலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் இதே இடத்துல நிகழ்ச்சி இருக்கு, நீங்க கலந்துக்கலாம். இது எங்களுடைய அந்த ஒரு 60 பேருக்குள்ள நாங்க பார்க்க வேண்டிய இடங்களை பற்றிய முன் தயாரிப்புகளில் ஈடுபட்டு இருக்கோம். அது ஒரு சிறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுல அரசு அமைப்புகளோடு சேர்ந்து இயங்குவது, பிற பாரம்பரியம் சார்ந்த விருப்பம் கொண்ட அமைப்புகளோடு சேர்ந்து இயங்குவது. பொதுவாக இந்த கம்ப்ளீட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடிய கோயில் கட்டுமானக்கலை, ஐக்கனோகிராஃபி, ஃபைன் ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இது சார்ந்த வரலாறு, எபிகிராஃபி, இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இருப்பவர்கள் அனைவரும் ஒரு உறுப்பினர்னு இல்லை, யார் வேண்டுமானாலும் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்டோட இணைந்து பணியாற்றலாம். இங்கு புதிதாக வந்திருப்பவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த பயணத்துல வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அடுத்தடுத்த மாதங்கள்ல ஜனவரியிலிருந்து தொடர்ந்து மீண்டும் இந்த மதாந்திர சொற்பொழிவு நடக்கும். யார் பேசணும், எதை பற்றி பேசணுங்கிறது தொடர்பாக எங்கள்கிட்ட நீங்க உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம். நீங்களே பேச விரும்பினாலும் எங்கள்கிட்ட அதை பத்தி சொல்லுங்க. இது எக்ஸ்பர்ட்ஸ், அமெச்சூர்ஸ் எல்லாருக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட தலைப்பில் காஞ்சி காமாட்சி திருக்கோயில் வரலாறு என்ற தலைப்பில் பேச இருப்பவர் முனைவர் சங்கர் நாராயணன். காஞ்சி சந்திரசேகரேந்திர பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத துறையில பேராசிரியராக இருக்கிறார். காட்சிக்கு எளியவர், ஆனால் ரொம்ப 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 எளியவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்வார். ஆனால் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்காலர். அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, இஸ் ரியலி அ கிரேட் ஸ்காலர். சமஸ்கிருதம், கல்வெட்டியல், பல மொழிகள்ல விற்பனை, நாட்டியம், பாடல்கள் எழுதுறது, ஆகமங்கள் போன்ற ஒரு விரிவான பல துறையில ஒரு வல்லுநர். கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படிலாம் இல்லை, அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் உடனே தெரிய வந்துடும். அது பேசுறதுக்கு முன்னாடி தனியாக நம்மள்கிட்ட பேசும்பொழுதுதான் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடியவர். இப்போ ஐக்கனோகிராஃபி சம்பந்தமாக ஏதாவது ஒரு குழப்பம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த போட்டோ காமிச்சு இது என்ன அப்படின்னு ஒரு அதான் அவர் தான் ரெஃபரன்ஸ் பேசிக்கலி. அவர் விரும்பி எடுத்து பேச விரும்பின தலைப்பு. இந்த மாதம் அவர் பேச போகிறார் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டோம். எதை பற்றி பேசுவது அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் இதை பத்தி பேச விரும்பினதை சொன்னார். அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே பொழிஞ்சிருவார். 243 ஸ்லைட் மட்டும்தான் இருக்கு, அது இங்க பார்த்தோன்னே தெரியுது. எதற்கு மேல நம்ம டைம் எடுத்துட்டோம்னா 243 ஸ்லைடை காண்பிக்க முடியாதுங்கிறதுனால முனைவர் சங்கர் நாராயணன் தான் பேசாரு. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां शरज्योत्स्नाशुद्धां शशितजटाजूटमकरन्दरत्रासत्रासकटिका पुस्तकपरापसत्त्वं नत्वा कथामृतसभां समेततिथि मधुक्षीरद्राक्षा मधुमधुर्ण्या
இன்றைக்கு பேசி எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு காஞ்சி காமாட்சி திருக்கோயில் வரலாறு என்கின்ற ஒரு தலைப்பு. காஞ்சியிலே அன்னை காமாட்சி வடிவமாக வீற்றிருக்கின்றாள். அவளை பற்றிய ஒரு சிறு ஸ்லோகம் மூக பஞ்சசதி என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பெற்றது. காரண பரச்சித்ரூபா காஞ்சிபுர சீம்னி காமபீடகதா காச்சன விஹரதி கருணா காஷ்மீரஸ்தபக கோமலாங்கலதா. இதற்கும் இப்போது கொடுக்க போகின்ற உரைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, வெறும் வணக்கத்திற்காக மட்டுமே. அன்னை பராசக்தி காஞ்சியின் நடுநாயகமாக வீற்றிருக்கும் திருக்கோலமை காமாட்சி என பெறுகிறது. சக்தி பீட்டங்களில் ஒன்றான இது தேவகர்பா என்னும் பெயரில் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. சக்தி பீட்டங்கள் என்பவை அன்னை தாட்சாயணியின் உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்களெல்லாம் சக்தி பீட்டங்கள் என்ற பெயரிலே அறியப்பெறுகின்றன. அத்தகைய சக்தி பீட்டங்கள் 18 என்று 12 என்று 51 என்று இது போல பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த பல்வேறு கருத்துக்களிலும் கூட சில இடங்களிலே காஞ்சி தேசே தேவகர்பா என்று தேவகர்பா என்னும் பெயரோடு அன்னை திகழ்வதாக தந்திர சூடாமணி முதலிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. சில இடங்களிலே கீர்த்திமதி என்கின்ற பெயர் தரப்பெற்றிருக்கிறது. அதனை பற்றி பிறகு விரிவாக பார்க்கலாம். தந்திர சூடாமணி முதலிய நூல்களில் குறிப்பிடப்பெற்றிருக்கும் இந்த குறிப்பும் தேவி பாகவத குறிப்பும் சக்தி பீட்டங்களை பற்றியதாக இருக்கிறது. தேவி பாகவதத்திலும் கூட 51 பீட்டங்களை குறிப்பிடும் போது காஞ்சி தேசத்திலே தேவகர்பா அதனோடு இருக்கும் பைரவருடைய பெயர் ருரு பைரவர் என்கின்ற குறிப்பானது தரப்பெற்றிருக்கிறது. பொதுவாக வரலாற்று அறிஞர்களில் பெரும்பாலானோர் சென்ற நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சியை வைத்து பௌத்த கோயிலை காமாட்சியாக மாறியிருக்க வேண்டும் என்றே கருதுகின்றனர். கிட்டத்தட்ட 1915 துவங்கிய இந்த அகழ்வாராய்ச்சியானது 1970 வரையில் நீடித்தது. சென்னை பல்கலைக்கழகம், அதன் மூலமாக டி. ஏ. கோபிநாத் ராவ் என்று பலர் செய்த இந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு பௌத்த ஸ்தூபமானது அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை போலவே பௌத்தர்களோடு தொடர்புடைய பல விக்கிரகங்கள் காமாட்சி ஆலயத்தின் உள்ளிருந்தே எடுக்கப்பெற்றிருக்கின்றன. இதனை கொண்டு ஏற்கனவே இருந்த ஒரு பௌத்த ஆலயம்தான் காமாட்சி ஆலயமாக மாறியிருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. இதனை பற்றி தான் இப்பொழுது விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆராய்ச்சியாளர்களின் பொதுவான கருத்து என்னவென்று கேட்டால், யாராக இருந்தாலும் கூட முதலில் பௌத்தம் ஜைனம் அவர்களுடைய கோயில்கள் இருந்தன, அதனை அடித்து துவைத்து விட்டு அதன் மேலே இந்து கோயில்கள் கட்டப்பெற்றிருந்தன என்பதுதான் பொதுவான கருத்தாக நாம் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவோ இப்படி ஒரு கருத்துதான் இருந்தால் அவர் நடுநிலையான ஒரு ஆய்வாளர் என்கின்ற கருத்தானது ஊறி போயிருக்கிறது. அதற்கான காரணம் எனக்கு இதுவரை தெரியவில்லை. தொண்டை மண்டலத்தை பொறுத்தவரையிலே அங்கே எண்ணிருந்த கோவில்கள் இருந்தன, அதன் அருகிலே தாமரை குளங்கள் இருந்தன. அங்கிருந்த தாமரைகளை வைத்துத்தான் அந்தந்த கோவில்களிலே பூஜைகள் நிகழ்ந்தன என்று பெரும்பாலாற்றுப்படை குறிப்பிடுகிறது. அதனை போலவே கதம்ப வம்சத்தைச் சேர்ந்த மயூர சர்மா காஞ்சிக்கு போந்ததற்கான முக்கியமான காரணம் காஞ்சி சைவத்தின் நிலை களனாக திகழ்ந்ததுதான் என்று மோரிய முதலிய அறிஞர்கள் குறிப்பிடப்பெற்றதும் நம்முடைய பார்வையிலே வந்ததில்லை. எல்லோரும் பல்லவ வழியிலே கொடி வழியிலே வந்த அரசர்களை பற்றி குறிப்பிடும் போது புத்தவர்மன் என்கின்ற அரசன் இருந்தான், அசோகவர்மன் என்கின்ற அரசன் இருந்தான். இந்த 2 பெயர்களுமே பௌத்தம் செழித்திருந்ததற்கான மிகப்பெரிய ஆதாரம் என்று எடுத்துக்காட்டுவார்கள். யாரும் கூட அந்த 2 பெயர்களை தவிர மற்ற அனைத்து பெயர்களுமே ஸ்கந்தவர்மன், சிவஸ்கந்தவர்மன், விஷ்ணுகோப்பன் என்று இந்து பெயர்களாக இருப்பது, இத்துணை பெயர்கள் இருப்பதை எடுத்துக்காட்ட யாரும் தயாராக இல்லை. இதை போலவே பல்வேறு இடங்களிலே சிறுபான்மையாற்றுப்படையை எடுத்து பார்த்தால் அது நத்தத்தனார் என்பவர் இடைக்கழி நாட்டை சேர்ந்தவர், அது செங்கல்பட்டை அடுத்த பகுதி. அங்கே இருப்பவர் ஆலமர் செல்வனை பற்றி பாடியிருக்கிறார். இப்படி எத்துணைய குறிப்புகள் சைவம் வைஷ்ணவம் முதலான குறிப்புகளை தர முடியும். பெரும்பாலாற்றுப்படையிலும் பாம்பனையில் படுத்திருந்த பரமனை பற்றி குறிப்பிருக்கிறது. இப்படி எத்துணையோ குறிப்புகள் இருந்தும் கூட முதலிலே அந்த கோவில்கள் எல்லாம் இல்லை, இவை அனைத்துமே பௌத்த ஜைனத்திலிருந்து மாறிய கோயில்கள் பக்தி இயக்கத்திலே என்று குறிப்பிடுவதுதான் அத்துணை பேரின் வழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்திலே தான் இந்த கோயிலையும் கூட முதலில் பௌத்த கோயிலாக இருந்து பௌத்தம் என்றும் ஜைனம் என்றும் இருவிதமாக கூறி அதன் பிறகு இது காமாட்சி கோயிலாக உருப்பெற்றது என்று கூறுவதுதான் இதுவரை வழக்கமாக இருக்கிறது. அதனை பற்றி விரிவாக காணலாம். தேவி காமாட்சியின் காஞ்சி என்ற நூலையாத்த வெங்கடரமணன் அல்லது வெங்கடராமன் என்பவர் இறுதி வரை பௌத்தம் ஜைனம் என்றே வாதிட்டாலும் முடிவாக ஒன்றையும் சொல்லவில்லை. முதலிலே அவர் துவங்கும் போது இது பௌத்த கோயிலாக இருந்தது, புத்தர் இருந்தார் என்று கூறினார். பிறகு தாராதேவி என்று அங்கே முடித்தார். அதோடு நிறுத்தாமல் இந்த 2ம் இருக்காது, அங்கே நடுவிலே இருந்தது தர்மதேவ யக்ஷி என்கின்ற ஜைன கோயிலாக இருந்தது. பிற்காலத்திலே அதனை தொடர்ந்தே பிரம்மதேவ யக்ஷர் என்கின்ற ஒரு மூர்த்தியின் வடிவம் அங்கேயே இன்னும் சாஸ்தா என்னும் பெயராலே இருக்கிறது என்று பல்வேறு முடிவுகளையும் குறிப்பிட்டாரே தவிர இறுதியாக ஒரு முடிவை அவர் தரவில்லை. அது ஜைன கோயிலாக இருந்தால் அதனை சுற்றி பௌத்த விக்கிரகங்கள் எவ்வாறு வந்தன,
பௌத்த கோயிலாக இருந்தால் அது ஜெயின கோயிலாக இருந்தது எப்படி? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறாமல் இறுதி வரையிலுமே அவர் இரண்டையும் மாறி மாறி இரட்டை குதிரை சவாரி தான் செய்திருக்கிறார். ஆகவே காமாட்சியை பற்றிய இலக்கிய கல்வெட்டாய்வை தூங்க வேண்டிய காலம் கனிந்து வருவதாய் இப்பொழுது நான் எண்ணுகிறேன். காரணம் இப்பொழுது நிகழ்ந்த கும்பாபிஷேகத்தின் போது நிகழ்ந்த பல்வேறு புத்தாக்கத்தின் போது பல்வேறு கல்வெட்டுகள் வெளிவந்தன, பல்வேறு தேவதாமூர்த்திகளும் வெளிவந்திருக்கின்றன. அவற்றை ஆதாரமாக கொண்டு இதனை மீண்டும் மீளாய்வு செய்வதற்கான காரணம் இப்பொழுது கனிந்து வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். முதலில் காஞ்சி நகரத்தை பற்றி காணலாம். நகரேஷு காஞ்சி என்ற பெயர் பெற்ற நகரம் காஞ்சி மாநகரம் பாரவினாலே புகழ் பெற்றது. இதற்கு சத்யவரத கஷேத்திரம், பாஸ்கர கஷேத்திரம், மகாபுண்ணியபிரத கஷேத்திரம், கைலாசம், வைகுண்டம், ஸ்ரீபுரம், தைஜச கஷேத்திரம், ஹரிஹர கஷேத்திரம் முதலிய புராண பெயர்கள் ஸ்தல புராணத்திலே எண்ணற்ற பெயர்கள் தரப்பெற்றிருக்கின்றன. இதனை தவிர கச்சி, கச்சிப்பேடு, கன்னிகாப்பு, காமகோட்டி, காமகோட்டி, திரிமூர்த்தி வாசம், பிரளயஜித், தபோமயம், விஷ்ணுபுரம், சகல சித்தி, சிவபுரம் முதலிய பெயர்களும் பல்வேறு இலக்கியங்களிலிருந்தும் ஸ்தல புராணம் முதலிய பல்வேறு இலக்கியங்களிலிருந்தும் இவை காண கிடைக்கின்றன. இவற்றுள் கன்னிகாப்பு என்பது துர்க்கையினால் காவல் பெற்ற மீனால் ஏற்பட்ட பெயராகும் என்பது பல்வேறு நூல்களின் கருத்தாக இருக்கிறது. தொண்டை மண்டலத்திலே துர்க்கை கோயில்கள் மலிந்திருந்தமை நீலவாட்படை நீலி கோட்டங்களும் நுறந்து என்கின்ற பெரிய புராண வரிகளாலே தெளிவாகிறது. கன்னி நன்னடும் காப்புடை வரைப்பில் என்றும் பெரிய புராணம் கன்னியினால் காக்கப்பெற்ற நகரம் கன்னிகாப்பு என்கின்ற பொருளிலே பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறது. பெயர் காரணம் காஞ்சி என்கின்ற பெயர் வருவதற்கான காரணம் பல வகையாக கூறப்படுகிறது. காஞ்சி மரங்கள் நிறைந்தமையால் பெயர் ஏற்பட்டதாக பொதுவான கருத்து, பொதுவான அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. காஞ்சி என்பது ஆற்றுப்பூவரசு அல்லது செம்மருது என்று குறிக்கப்பெறும் ஒரு மரமாக இருக்கலாம். அந்த மரம் நிறைந்திருந்ததால் காஞ்சி என்கின்ற பெயர் ஏற்பட்டதாக பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. இதுதான் இந்த ஆற்றுப்பூவரசு என்கின்ற மரம். சக்தி பீഠங்களில் அன்னையின் இடைப்பகுதி விழுந்தமையால் காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டதாக சில தந்திர நூல்களிலே குறிப்பிருக்கிறது. க அஞ்சதே இது காஞ்சி என்று வைஷ்ணவ ஸ்தல புராணங்களிலே க என்றால் பிரம்மனின் பெயர், அதாவது நான்முகனின் பெயர். அவரால் வழங்கப்பட்டதால் காஞ்சி என்கின்ற பெயர் ஏற்பட்டதாக வைஷ்ணவ ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்தவரை இதுவரையில் கூறியது எல்லாமே இலக்கிய புராண செய்திகள் மட்டுமே. வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்தவரையிலே கச்சி என்ற பெயரே மிக பழமையாக இருக்க வேண்டும், பெரும்பாலாற்று படையிலே குறிக்கப்பெறுகிறது. அதன் மறுவடிவமாகவே, அதன் மருவிய வடிவமாகவே காஞ்சி முதலிய பெயர்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. கச்சி என்னும் சொல் பெரும்பாலாற்று படையிலிருந்து பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் அதற்கு முன்னமே பதஞ்சலியாத்த மகாபாஷ்யத்தில் காஞ்சிபுரம் என்கின்ற சொல்லே பயன்பட்டிருக்கிறது. 4வது அத்தியாயத்திலே 2வது பாதத்திலே 104வது சூத்திரத்துக்கு அவர் உரையெழுதும் தருவாயிலே காஞ்சி புரகா என்கின்ற சொல்லை குறிப்பிட்டு காஞ்சிபுரத்திலே வாழ்பவன் காஞ்சி புரகன் என்ற சொல்லிலக்கணத்தை தருகிறார். பதஞ்சலியின் காலம் கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டு என்று முடிவு செய்ய பெற்றிருக்கிறதால் இந்த பெரும்பாலாற்று படைக்கு முற்பட்டதாக இந்த குறிப்பானது இருக்கிறது என்று கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. காஞ்சிபுரம் என்றும் மகாபாரதமும் காஞ்சி என்றே குறிப்பிடுவதும் இங்கே நோக்கிருப்பார்கள். இதை தவிர திருக்காமக்கோட்டம் என்கின்ற ஒரு கருத்துருவானது எப்படி உருவாகி இருக்கலாம் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு. கோட்டம் என்பது உயர்ந்த கட்டிடங்களை குறிக்கும். சிலம்பில் நடுநிலை கோட்டம் என்பது திருக்கோயில்களையே குறிப்பிடுகிறது. வஜ்ர கோட்டம், வெள்ளானை கோட்டம், ஊர்கோட்டம் முதலிய பல்வேறு வகையான கோட்டங்கள் குறிப்பிடப்பெற்றிருக்கின்றன. பெரும்பாலாற்று படையிலும் நீண்ட நெடுவய கோட்டங்களை பற்றிய குறிப்புகள் உண்டு காஞ்சியிலே. அவ்வகையில் காமகோட்டம் என்பது சிவாலயங்களில் உள்ள அம்பிகையின் திருக்கோயிலை குறிப்பதாகவே பொதுவாக பொருள் இப்பொழுது நமக்கு தெரிந்த பொருளாக இருக்கிறது. இந்த கருத்துருவாக்கமும் காமகோட்டம் என்றாலே அன்னை பார்வதியின் திருமுந்தான், அந்த சந்நிதிதான் என்பதை குறிப்பதற்கும் இந்த கருத்துருவானது உருவாகுவதற்கு நீண்ட வரலாறு ஒன்று, நீண்ட நெடிய வரலாறு ஒன்று இருக்கிறது. இந்த காமகோட்டம் என்கின்ற இந்த கருத்துருவானது காஞ்சியிலேதான் உருவாகி இருக்க வேண்டும் என்பது பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. காஞ்சியில் சைவ அன்னை வழிபாடுகள் பொதுவிக துவக்கத்திலிருந்தே இருந்தமைக்கு பல்வேறு சான்றுகள் தர முடியும். அகழ்வாய்வில் கிடைத்த இந்த தேவியின் வடிவம் போய் 1-2 சேர்ந்தது என்று அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த போதே இந்த தேவியின் வடிவம் கிடைத்திருந்தது. அதன் வடிவத்தை கொண்டு இது சுடுமண்ணாலான விக்கிரகம், இதன் காலம் போய் 1-2 இருக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதனைப் போலவே பல்வேறு வகையான வடிவங்களை கொண்ட ஒரு காளை மாட்டின் வடிவம், பூஜைக்குரிய வடிவங்கள் இவை கிடைத்ததனால் சைவ சாக்த வழிபாடுகள் பொதுயுகத்தின் துவக்கத்திலிருந்தே காஞ்சியில் இருந்திருக்கலாம் என்பதற்கு பல்வேறு சான்றுகளாக இவை கூறப்பெற்றுள்ளன.
காமக்கோட்டம் என்னும் சொல் முதலாக கல்வெட்டுகளிலே கிடைப்பது 2ஆம் நந்திவர்மனின் சாத்தமங்கல கல்வெட்டில் தான் காணப்பெறுகிறது. இந்த கல்வெட்டு ஜைன கோயிலை தொடர்பான ஒரு கல்வெட்டாக திகழ்கிறது. நந்தி பொத்தரசரின் 14வது ஆட்சி ஆண்டிலே உடையாரை நீக்கி இருந்த தவசிகளுக்கு, அதாவது அங்கே இருந்த ஒரு ஜைன மட்டத்தை தவிர வேறே தவஸ்திகள் எவரேனும் வந்தால் அவர்களுக்கு உணவளிப்பதற்காக இவ்வூர் அந்தை இளையார் பணந்தை வைத்தாரம் என்று, அங்கே அந்தை என்பது ஊர் தந்தையை குறிக்கும் என்கின்ற பல்வேறு விளக்கங்கள் தரப்பெற்றுள்ளன. அதற்கு கொடுக்கப்பட்ட மானியமானது குறிக்கப்பெற்றிருக்கிறது. இறுதியில் ஒம்படை கிளவியாக இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகம் தான் இங்கே நமக்கு தேவையானது. இதற்கு காப்புமாக ஓட்டினோன் காமகோட்டம் அழித்த பாவமாக என்று இதற்கு எவர் அகிதம் நினைத்தார்களோ, இந்த மானியத்தை கொடுக்க எவர் நினைத்தார்களோ அவர்கள் காமகோட்டத்தை அழித்த பாவத்திலே போவார்கள் என்கின்ற குறிப்பானது முதலாக காமகோட்டம் என்கின்ற சொல்லாட்சியோடு இந்த கல்வெட்டிலேதான் முதலாக காணப்பெறுகிறது. ஆனால் இது ஜைனர்களோடு தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மானியத்தை அளித்து அதனை கெடுப்பவர்கள் காமக்கோட்டத்தை அழித்த பாவத்திலே போவார்கள் என்ற ஒம்படை கிளவியானது இடம்பெற்றிருக்கிறது. இதில் உள்ள காமக்கோட்டம் விமலஸ்ரீ பள்ளி, அங்கே சாத்தமங்கலத்திலே இருந்த ஒரு பள்ளி, பெரும் பள்ளி, ஜைனர்களின் பள்ளி. விமலஸ்ரீ பள்ளி என்கின்ற ஜைனர் கோயிலோடு தொடர்புடையது என்றே வெங்கட்ராமன் கருதுகிறார். அங்குள்ள யக்ஷியை குறிப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இங்கே இருக்கக்கூடிய சாத்தமங்கலத்திலேயே ஒரு காமக்கோட்டம் இருந்ததாகவும் அது ஜைனர்களின் தொடர்புடையதாகவும் அங்கே இருந்த யக்ஷியான பத்மாவதியை குறிப்பிடுவதாகவும் அவருடைய கருத்தானது அமைந்திருக்கிறது. ஆனால் ஜைனத்தில் காமக்கோட்டம் அல்லது காமகோஷ்டம் என்ற கருத்துரு எந்த நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. மேலும் விமலஸ்ரீ பள்ளியிலும் யக்ஷிக்கான திருமுன் பழமையானதில்லை. அங்கே விமலஸ்ரீ பள்ளியை இப்போது புதுப்பித்திருக்கிறார்கள் சாத்தமங்கலத்திலே. அங்கே இருக்கக்கூடிய ஜைன தீர்த்தங்கர்களின் திருமேனி மிக பழமையானதாக இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யக்ஷிகளின் திருமேனியானது மிக புதியவை. அங்கே பழைமையான திருமேனி இருந்ததாகவோ, யக்ஷிகளுக்கான திருமேனி இருந்ததாகவோ, அல்லது அதன் தொடர்பான அதற்கு காமக்கோட்டம் என்ற பெயர் இருந்ததாகவோ எந்த இடத்திலும் குறிப்பில்லை. மேலும் யக்ஷிகளின் திருமுன்னானது காமக்கோட்டம் என்று குறிப்பிடப்படக்கூடிய வாய்ப்பும் ஜைன நூல்களில் எங்கும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் நந்திவர்மனின் காலத்தை ஒட்டிய சுந்தரர் ஓணகாந்தம் தளியை பாடும் தருவாயில் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஓரிடம் பிச்சை கொள்வதனே ஓணகாந்தம் தளியுடையரே என்று மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார். அவர் பிக்ஷை எடுப்பதற்காக பரமேஸ்வரன் எதற்காக செல்ல வேண்டும், அவருக்கே அங்கு காமக்கோட்டம் ஒன்று இருக்கிறதே, பிறகு அதற்கு செல்ல வேண்டும் என்கின்ற பொருளிலே காமக்கோட்டம் என்கின்ற சொல்லை முதலாக தேவாரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சிவாலய தொடர்பான காமக்கோட்டத்தை தான் அவர் இங்கே பாடியிருக்க வேண்டும் என்பது கண்கூடு. ஆகவே காமக்கோட்டம் என்பது சைவத்தோடு தொடர்புடையது, அதுவும் சிவனின் மனையாளை குறிப்பது என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஜைனர்கள் கல்வெட்டிலே ஜைனர் சார்பான ஒரு அறத்தை அழித்த பாவத்திலேதான் போக வேண்டும் என்று ஒம்படை கிளவி அமைய வேண்டும் என்கின்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. இதற்கு அகிதம் நினைத்தார்கள் கங்கை குமரியுடை செய்த பாவத்திலே படுவார்கள், கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ன பாவத்திலே போவார்கள் என்று ஒம்படை கிளவியானது ஜைனர்களுக்கும் சனாதன தர்மத்திலும், அதாவது வைதிக தர்மத்திலும் ஒரே மாதிரியான ஒம்படை கிளவிகளை கிடைக்கின்றதை ஒழிய அங்கே கிடைத்ததாலேயே காமக்கோட்டம் என்பது ஜைனர்களோட தொடர்புடையது என்று ஏற்றுக்கொள்வது எந்த விதத்திலே நியாயமாக இருக்கும் என்பதுதான் கேள்வியாக அமைக்கிறது. மேலும் பெரிய புராணத்திலும் புண்ணிய திரு காமக்கோட்டத்து பொரிய 30ஓடு 2 புறக்கும் என்று அன்னையை குறிப்பிடும் போது காமக்கோட்டத்திலே அன்னை அறம் வளர்த்து அமைந்திருந்தமையை வளர்க்கிறது பெரிய புராணம். காஞ்சியை குறிக்கும் பண்டைய நூல்கள், வடமொழி நூல்கள் யாவையும் காஞ்சியை குறிக்கும் போது காமகோட்டி என்கின்ற சொல்லினாலேயே சுட்டுகின்றன. காமகோட்டி புரியும் காஞ்சியும் காவேரியும் சரித்வராம் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே பலராமன் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு நகரமாக குறிப்பிடும் போது காஞ்சியை குறிப்பிடும் போது மட்டும் காமகோட்டி புரி, காமகோட்டி என்கின்ற அன்னை அமர்ந்திருக்கின்ற புரி என்றே, அதற்கான நகரம் என்றே குறிப்பை தருகிறது பாகவத புராணம். அதற்கு உரை கொண்டவர்களும் காமகோட்டி என்பது அங்கே இருந்த பெண் தெய்வம் என்றே உரையை தருகிறார்கள். 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நளோதய சம்பு என்கின்ற ஒரு சம்பு காவியம், சம்பு என்பது உரைநடையும் செய்யுளும் கலந்தமையும் காவியம். இது 3ஆம் இந்திரன், ராஷ்டிரகூட்ட வேந்தன் 3ஆம் இந்திரனின் காலத்திலே எழுதப்பெற்ற சம்பு என்பது தெளிவானது. ஆக 10ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்திலே எழுதப்பெற்ற இந்த காப்பியமானது காஞ்சிபுரத்தை குறிப்பிடும் போது மட்டும் காமகோட்டி விலாசம் என்றே குறிப்பிடுகிறது. ஆகவே இதுவும், இந்த நூலும் கூட காமகோட்டி என்கின்ற சொல்லினாலே காஞ்சிபுரத்தை குறிப்பிடுகிறது என்பது தெளிவு.
பிரம்மாண்ட புராணம் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டை பற்றி முழுமையாக யாக்கப்பட்ட ஒரு புராணம் என்பது பல அறிஞர்களின் கருத்து. இந்த புராணத்தில் இருக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் மற்ற செய்திகளும் கூட காமகோட்டிகா என்றும் காமகோட்டி நிலையா என்றும் அன்னையை குறிப்பிடுகின்றன. இதற்கும் உரையாசிரியர்கள் இங்கே குறிப்பிடப்பெறுகின்ற காமகோட்டி என்பது ஸ்ரீசக்கர வடிவிலே அங்கே காஞ்சியிலே அமைந்திருக்கிறது என்றே பல்வேறு குறிப்புகளை தருகின்றார்கள். ஆக காமகோட்டி என்னும் பெயர் காஞ்சிக்கும் அதில் இருக்கும் அன்னைக்கும் ஏதோ ஒரு பெண் தெய்வத்திற்கும் பெயராக சற்றொப்ப 10ஆம் நூற்றாண்டிற்கு சற்று முன்பிலிருந்தே வழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையானது இப்பொழுது தெளிவாகிறது. அதற்கு முன்னர் காமகோட்டி அல்லது காமகோட்டி என்கின்ற பெயரிலே தேவாரங்களிலே பல்வேறு விதமான குறிப்புகள் கிடைக்கின்றன. இது சம்பந்தரின் திருவிரும்போலை தேவாரம். நச்சு தொல்வீர்கள் நமக்கு இது சொல்லீர் கச்சிப்பொலி காம கொடியுடன் கூடி இச்சித்து இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் உச்சி தலையில் பறிகொண்டு உடல் ஊனை என்கின்றார் சம்பந்த பெருமான். இங்கே கச்சிப்பொலி காம கொடி என்று திருவிரும்பூலையிலே பாடும்போது கூட காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய காமகொடி அவளோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமான் என்றே குறிப்பிடுகிறார். இதை குறிப்பிடும் போது KR வெங்கட்ராமன் அவர்கள் இந்த பதிகத்தை பார்த்திருந்தாலும் கூட கச்சிப்பொலி என்பதை கச்சுப்பொலி என்கின்ற பாடமாக திருத்திக் கொண்டு முறைக்கச்சு பொலிகின்ற அன்னை என்கின்ற திருத்தி காண்கின்றார். தேவாரத்தை திருத்தியாவது அப்படி இந்த பொருள் கொள்ள வேண்டும் என்கின்ற நெருக்கடி எனக்கு என்ன ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக காமக்கொடி என்று எந்த ஊரிலும் இல்லாமல் இங்கே மட்டும் காமக்கொடி, கட்சியிலே காமக்கொடி இருந்தாள் என்று சம்பந்த பெருமானவர் இங்கே குறிப்பிடுவது இங்கே முக்கியமான ஒரு பொருளாகிறது. நாவுக்கரச பிரானும் எழுந்ததுரை நதித்திவலை நனைந்த திங்கள் இளநிலா திகழ்கின்ற வளர்ச்சடையோனே கொழும் பவள செங்கனிவாய் காம கோட்டி கொங்கை இணையமர் பொருது கோலம் கொண்ட என்று திருவருகை தேவாரத்திலே பாடுகிறார். அவரும் இங்கே காம கோட்டி என்கின்ற ஒரு சொல்லாட்சியை கொடுக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக திருவெரும்பூலை தேவாரத்தில் கச்சிப்பொலி காம கொடி என்று குறிப்பிடுவதும் திருவதிகை தேவாரத்திலும் காம கோட்டி என்கின்ற சொல்லாட்சி இருப்பதும் இந்த ஜைன கல்வெட்டுக்கு முற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 7ஆம் நூற்றாண்டிலிருந்து காமக்கொடி காமகோட்டி என்கின்ற 2 சொல்லாட்சிகள் கிடைக்கின்றன. 8 அல்லது 8ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே வாழ்ந்ததாக கருதப்பெறுகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் காமகோட்டம் உண்டாக என்று காமகோட்டத்திலே குறிப்பிடுகிறார். அதன் பிறகு காமகோட்டி என்கின்ற சொல்லானது வடமொழி புராணங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆக இதுவரையில் நமக்கு கிடைத்த சொல்லாட்சிகள் 4 காமக்கொடி, காமகோட்டி, காமகோட்டம், அதை போக காமகோட்டி என்கின்ற 4 சொல்லாட்சிகள் இதுவரையில் கிடைத்திருக்கின்றன. ஆகவே தமிழ் காமக்கொடி என்னும் சொல்லிலிருந்து காமகோட்டி என்கின்ற சொல்லாக்கம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற கருத்து சரியாக தோன்றுகிறது. அதை போலவே எங்கும் எந்த ஊரிலும் கூட அன்னைக்கென்று தனியாக திருமுன் இல்லாத போது காஞ்சியிலே மட்டும் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் வலுப்பெறுகிறது. காரணம், எங்குமே பாடாத அளவிலே காஞ்சியிலே மட்டும் காமக்கொடி என்கின்ற சொல்லும் காமகோட்டம் என்கின்ற சொல்லும் 2 சொல்லுமே தேவார காலத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. ஆகவே வேறு எங்கும் அன்னைக்கென்று தனி திருமுன் இல்லாத போது இங்கே மட்டும் தனியாக ஒரு திருமுன் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தானது வலுப்பெறுகிறது. இதை தவிர மற்ற இலக்கிய சான்றுகள் சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் எழுதிய உரையிலே அவருடைய காலம் 9லிருந்து 12 வரை பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பெறுகின்றன. அவர் இங்கே காஞ்சியில் உள்ள ஒரு சாஸ்தாவை பற்றி குறிப்பிடும் போது கச்சி வளை கைச்சி காமகோட்டங்காவல் மெச்சி இணைவுயிர்க்கும் மெய்ச்சாத்தன் கைச்செண்டு கம்ப களிற்றான் கரிகார் பெருவளத்தான் செம்பன் விரித்த செண்டு என்கின்ற ஒரு செய்யுளை தருகிறார். இது அவரால் இயற்றப்பட்டது அன்று. அவர் எடுத்தாண்ட மேற்கோள் காட்டிய ஒரு செய்யுள். இந்த செய்யுளிலே அவர் கரிகார் பெருவளத்தான் வளைக்கைச்சி கட்சியில் இருக்கக்கூடிய வளை பூண்ட ஒரு பெண் தெய்வத்தின் கோயிலில் இருந்த காமகோட்டத்தை காவல் காக்கின்ற ஒரு சாத்தன், ஒரு சாஸ்தா அவரிடமிருந்து கைச்செண்டை பெற்றுக்கொண்டு மேருமலையை செண்டார் அடித்தார் என்கின்ற ஒரு தகவலை தருகிறார் அடியார்க்கு நல்லார். இந்த தகவலானது இதில் இருக்கும் புராண செய்தியெல்லாம் விட்டுவிடலாம். கட்சியிலே ஒரு காமகோட்டம் இருந்தது, அதை காவல் காக்க ஒரு சாத்தன் இருந்தால் என்கின்ற தகவலை கிட்டத்தட்ட ஒரு 9லிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த அடியார்க்கு நல்லார் என்னும் உரையாசிரியர் தருகிறார். இந்த செய்யுளானது காமகோட்டம் என்கின்ற சொல்லாட்சிக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த கல்வெட்டு இப்போதுள்ள சாஸ்தா, இப்பொழுது காமாட்சி கோவிலிலே இருக்கின்ற சாஸ்தாவின் திருமுன்பில் விஜயநகர காலத்து எழுத்தமைதியில் கல்வெட்டாக இடம்பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலம் பிற்காலமானாலும் இத்தகையதோர் காமகோட்ட செய்தி நோக்கறுப்பானது. ஆக காமகோட்டம் என்கின்ற பெயரிலே அடியார்க்கு நல்லார் எந்த செய்யுளை எடுத்தாண்டாரோ
அதே செய்யுள் இப்போதுள்ள காமாட்சி கோயிலிலே அதே சாஸ்தாவின் கீழே, அவருடைய திருமுன்னின் கீழே பிற்காலமானாலும் எழுத்தமைதியிலே 15ஆம் நூற்றாண்டு கால எழுத்தமைதியிலே எழுத பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர சங்கப்புலவர்களிலே இடம்பெறும் வெறிபாடிய காமக்கண்ணியார், காமக்கண்ணி நப்பசலையார் முதலிய பல பெயர்கள் காமக்கண்ணி என்கின்ற பெயரோடு காண கிடைக்கின்றன. மாமூலனார் என்கின்ற பெயரும் காண கிடைக்கிறது. இந்த இரு பெயர்களும் காமாட்சி மற்றும் ஏகாம்பரநாதருடன் பெயரளவில் இருப்பதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் இதை நேரடியான சான்றாக கொள்ள இயலவில்லை. காரணம், இந்த காமக்கண்ணி நப்பசலையாரோ அல்லது வெறிபாடிய காமக்கண்ணியாரோ அல்லது மாமூலனாரோ இவர்கள் மூவருமே காஞ்சியில் வாழ்ந்தார்கள் என்றோ அப்போது அந்த தெய்வத்தின் பெயர்களை கொண்டார்கள் என்றோ கூறுவதற்கு சரியான சான்றுகள் நம்மிடம் எதுவும் இல்லை. இருக்கலாம் என்கின்ற ஒரு முடிவைத்தான் கொள்ள முடிகிறது. ஆக காமக்கண்ணி என்கின்ற சொல்லாட்சியானது சங்க காலத்திலிருந்து இருக்கிறது என்பதற்கு இந்த இரு பெண்பார் புலவர்களின் பெயரும் மாமூலனார், மாமரத்தின் அடியிலே இருப்பவர் என்கின்ற ஒரு பெயரோடு கூடிய மற்றொரு புலவரின் பெயரும் நமக்கு இங்கே எடுத்துக்காட்டாக கிடைக்கின்றன. திருக்குறிப்பு தொண்டர் புராணமும் காஞ்சியை வர்ணிக்கும் போது அறம் புறப்பவள் கோயிலான போக பீட்டம் என்றே அன்னையின் கோயிலை குறிப்பிடுகிறது. திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே 2 பீட்டங்கள் குறிப்பிட பெற்றிருக்கின்றன. ஒன்று போக பீட்டம், மற்றொன்று யோக பீட்டம் என்கின்ற பெயரிலே 2 குறிப்பிட பெற்றிருக்கின்றன. இங்கே போக பீட்டம் என்கின்ற பெயரிலே அறம் வளர்த்த நாயகியை தான் அவர் குறிப்பிடுகிறார். அது காமாட்சி என்பது உரையாசிரியர்களின் கருத்தாக இருக்கிறது. KR வெங்கட்ராமன் அவர்கள் அந்த கோயிலின் அருகிலேயே இருக்கக்கூடிய ஆதிபீட்டா பரமேஸ்வரி என்ற பெயரிலே இப்பொழுது வழங்கக்கூடிய ஒரு கோயிலைத்தான் காமக்கோட்டமாக இருக்கக்கூடும் என்கின்ற நோக்கிலே பல்வேறு கருத்துக்களை இவர் தந்திருக்கிறார். ஆனால் அந்த கோயிலில் காமக்கோட்டம் என்கின்ற குறிப்போ அல்லது அதற்கான எந்த தகவலுமோ தெளிவாக இல்லை. சோழர் காலம் துவங்கி காமக்கோட்டம் என்ற பெயரோடு திகழக்கூடிய ஒரே கோவில் காமாட்சி கோயில் ஒன்றுதான் என்பது வெள்ளிடை முறையாக நமக்கு கிடைக்கிறது. அந்த கோயில் பல்வேறு இந்த இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த காளிக்கோட்டம் அல்லது இந்த காமக்கோட்டம் என்று அவரால் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஆதிபீட்டா பரமேஸ்வரியின் கோயிலானது பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கோயிலானது ஒரு 14-15ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பெற்ற கோயில். அந்த கோயிலிலே இதுவரையில் ஒரு கல்வெட்டு கூட கிடையாது. ஒரு கல்வெட்டும் இல்லாமல் அதுதான் பழமையான காமக்கோட்டம் என்கின்ற அந்த வாதமானது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் என்பது அறிஞர்களின் ஆய்வுக்கு உரிய செய்தி. ஆக காமக்கொடி, காமகோட்டி, காமகோட்டம், காமகோஷ்டம் என்ற சொல்லாட்சிகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் 10க்குள்ளான காலகட்டத்தில் முழு வடிவம் பெற்றுள்ளன. மணிமங்கலத்து திருமால் கோட்டமும் காமகோட்டி விண்ணகர் என்றே பெயர் பெற்று திகழ்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்ற இடங்களிலே போகசக்தியை பாடிய தேவாராசிரியர்கள் காஞ்சியில் மட்டும் காமக்கோட்டத்தை பாடியமையும் கச்சிப்பொறி காமக்கொடி என்றே கூறியமையும் காஞ்சியில் அற்றைய நாள் முதலே காமக்கோட்டம் அமைந்திருந்ததற்கும் அந்த கருத்துரு இங்கே உருவானதற்கும் சான்றாக இருக்கிறது. இதற்கு மற்றொரு மிகப்பெரிய சான்று காஞ்சியிலே எங்கும் தனியாக அன்னைக்கென்று ஒரு திருமுன் கிடையாது. ஐயன் மட்டுமே தனியாக பெற்றிருப்பார். ஒட்டுமொத்த காஞ்சி நகரம் முழுமையும் அன்னைக்கு தனியாக திருமுன் இல்லை. இதனை குறிப்பிட்ட KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய காமக்கோட்டம் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலே காமக்கோட்டம் என்கின்ற கருத்துருவானது காஞ்சியிலேதான் உருவாகி இருக்க வேண்டும், முதல் காமக்கோட்டம் இங்கேதான் அமைந்திருக்க வேண்டும், ஆகவேதான் காஞ்சியிலே எங்கும் காமக்கோட்டம் இன்றி மற்ற இடங்களில் மட்டும் ராஜேந்திரன் காலம் தொட்டு காமக்கோட்டமானது அமையலாயிற்று என்கின்ற கருத்தை அவர் தந்திருக்கிறார். இன்றும் காஞ்சியில் சிவாலயங்கள் காமக்கோட்டம் என்று இருக்கின்றன. ஸ்தலபுராண காரணம் என்று ஒன்று சொல்லப்பட்டாலும் கூட காமக்கோட்டம் ஒன்று மட்டுமே இந்த காஞ்சியில் மட்டுமே இருந்ததற்கு இது காரணமாக இருக்கலாம் என்பது KR ஸ்ரீனிவாசன் முதலிய பல அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. KR வெங்கட்ராமன் அவர்கள் குறிப்பிடக்கூடிய மற்றொரு தகவல், காமகோஷ்டம் அல்லது காமக்கோட்டம் என்பது சிவாலயங்களோடு தொடர்பு இருப்பதானால் அது எந்த விதமான ஆகமத்திலும் குறிப்பிடப்படவில்லையே என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். மானசாரம், மகா விஸ்வகர்மியம் என்கின்ற இரண்டு நூல்களில் மட்டுமே இது குறிப்பிட பெற்றிருக்கிறது. ஆகவே இதில் எந்த விதமான குறிப்பும் சைவ ஆகமங்களிலே கிடைக்கவில்லை. இது எப்படி சிவன் கோயிலோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடும் என்கின்ற கருத்திலே அவர் முன்வைக்கிறார். ஆனால் இந்த காமகோஷ்டத்தை பற்றிய வரையறைகள் சூக்ஷ்மாகமத்திலே காண கிடைக்கின்றன. மற்றபடி அவர் குறிப்பிட்டது போல் மானசாரத்திலும் மகா விஸ்வகர்மியத்திலும் குறிப்பிடப்பெறுகின்றன. ஆக சூக்ஷ்மாகம பகுதியை அவர் பார்க்கவே இல்லை என்பது தெளிவாகிறது. மேலும் மற்ற ஆகமங்களிலும் கூட, காமிகம் முதலான பல்வேறு ஆகமங்களிலும் கூட தேவி ஸ்தாபன விதி என்கின்ற படலத்திலே காமக்கோட்டம் என்கின்ற சொல்லாட்சி இல்லாமல் தேவி ஸ்தாபன விதி என்கின்ற பெயரிலே பல்வேறு ஆகமங்களும்
அன்னை அமைக்க வேண்டிய முறைகள், எத்துணை கரங்களை அமைக்கலாம், எப்படி கௌரியை அமைக்கலாம் என்கின்ற பல்வேறு விதிகளை தந்திருக்கின்றன. இப்பொழுது ஸ்தல புராணத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. வரலாற்றுக்கு பெரிய அளவிலே பயனில்லை என்றாலும் அறிந்து கொள்வதற்காக இதிலிருந்தும் சில குறிப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன. காமாட்சியின் ஸ்தல புராணத்தை பொறுத்த அளவிலே 2 விதமான ஸ்தல புராணங்கள் காண கிடைக்கின்றன. ஒன்று சைவ புராண தொடர்புடையது, மற்றொரு சாக்த தொடர்புடையது. சைவ புராணத்தின்படி இறைவனின் கண்களை பொத்திய அன்னை சாபத்தால் பூமியில் மணலால் லிங்கத்தை அமைத்து தவமியற்றி 32 அறங்களை மேற்கொண்டு பிறகு இறைவனை ஆற தழுவி திருவண்ணாமலையை திருமணம் புரிந்தவள் என்கின்ற கருத்தானது சைவ காஞ்சி புராணம் முதலான நூல்களிலே காண கிடைக்கின்றது. ஒரு வியப்பான செய்தி என்னவென்றால், இதே செய்தி வடமொழி ஸ்காந்த புராணத்திலும் கூட காண கிடைக்கிறது என்பதுதான். பொதுவாக ஸ்தல புராணங்கள் அந்தந்த மூல புராணங்களிலே எங்குமே காண கிடைக்காது. ஆனால் இந்த ஒரே ஒரு ஸ்தல புராணம் மட்டும் வடமொழி ஸ்காந்தத்திலும் காண கிடைக்கிறது. ஸ்காந்த புராணத்தின் தொகுப்பானது 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்திலேயே முடிந்திருக்க வேண்டும் என்பதாலும் இது அதற்கு முன்னமேயே சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தானது வலுப்பெறுகிறது. சாக்த தொடர்பை பொறுத்தவரை காமாட்சி விலாசம் என்கின்ற ஒரு ஸ்தல புராணமானது இங்கே கிடைத்திருக்கிறது. அது ஸ்காந்த புராணத்தில் இருக்கிறது என்று அதிலேயே கூறப்பெற்றிருக்கிறது. ஆனால் ஸ்காந்தத்தில் எங்கும் அது இருப்பதில்லை. பந்தகாசுரன் என்கின்ற ஒரு அவுணனை அழிப்பதற்காக விலாகாசத்திலிருந்து அன்னை எழுந்து வந்து அங்கே வாலை வடிவாக தோன்றி ஆலயம் புகுந்து இப்போது இருக்கும் வடிவாக மாறிவிட்டாள் என்று காமாட்சி விலாசமானது குறிப்பிடுகிறது. மற்றபடி அந்த அன்னையே ஏகாம்பரநாதராகவும் மாறியிருந்தாள், அவளே வரதராஜராகவும் மாறியிருந்தாள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி பராபட்டாரிகா சாக்தத்தின் மிக உயர்ந்த நிலையில் பரம்பொருள் நிலையில் இருக்கக்கூடியவள் அன்னை என்கின்ற ஒரு கருத்துருவத்தை இந்த காமாட்சி விலாசம் என்கின்ற நூலானது தருகிறது. மேலும் காமனுக்கு அருள்வதற்காக கோட்டி காமர்களை தோற்றுவித்ததால் காமகோட்டி என்கின்ற பெயர் ஏற்பட்டது என்கின்ற பெயர் விளக்கங்கள் எல்லாம் பல்வேறு வகையாக தரப்பெற்றிருக்கின்றன. காம என்றால் மந்திரத்தின் பெயர், அது ஒன்றை ஜபித்தால் கோட்டி பலன்களை கொடுக்கும், ஆகவே காமகோட்டி. இப்படி பல்வேறு பொருட்கள் அங்கே தரப்பெற்றிருக்கின்றன காமகோட்டி என்கின்ற ஒற்றை சொல்லுக்கு. இது இந்த நூலானது கிருஷ்ணதேவராயருக்கு பிற்பட்டது என்று குறிப்பிடுவதற்கு பல்வேறு காரணங்களை கூற முடியும். அதிலே நாகலாபுரத்தை பற்றிய குறிப்பானது இடம்பெற்றிருக்கிறது. நாகலாபுரம் என்பவை எல்லாம் கிருஷ்ணதேவராயரின் தாயின் பெயராலே, நாகலா தேவி என்பவள் பெயராலே உருவாக்க பெற்றது என்பது அனைவரும் அறிந்த செய்தி. மேலும் மகாபலிபுரம் என்றே குறிப்பிடுகிறது, மாமல்லபுரம் என்கின்ற குறிப்பு அதிலே இல்லை. மகாபலிபுரம் என்கின்ற சொல்லாட்சியானது மிகவும் பிற்பட்ட காலத்தை சேர்ந்தது. ஆகவே கிருஷ்ணதேவராயருக்கு பின்னாக 16 அல்லது 17ஆம் நூற்றாண்டிலே இந்த நூலானது எழுதப்பெற்றிருக்கலாம் என்கின்ற கருத்து இங்கே காண கிடைக்கிறது. இந்த புராணம் தரும் மற்றொரு செய்தி அலாதியாக இருக்கிறது. காஞ்சியின் எல்லைகளை குறிப்பிடும் போது முதல் எல்லையாக சுவாமி புஷ்கரணி திருப்பதியில் துவங்கி அங்கிருந்து இங்கே கிழக்கு பக்கம் கடல், தென்பண்ணை ஆறு முதலிய எல்லைகளை தருகிறது. 2ஆம் ஆவரணமாக மகாபலிபுரம், தேவகிபுரம், அதுதான் இப்பொழுது தேவிகாபுரம் என்று வழங்கப்படுவதாக கூறுகிறார்கள். விரிஞ்சிபுரம் மற்றும் மகாபலிபுரத்தை அது மற்றொரு எல்லையாக தருகிறது. 3ஆம் ஆவரணத்திலே திருப்புரிவனம், தக்கோலம், திருப்பார்கடல் மற்றும் திருமுக்கூடல் ஆகியவை 3ஆம் ஆவரணமாக அமைந்திருப்பதாக கூறுகிறது. காஞ்சியை பொறுத்தவரையில் பாஞ்சாலிகா என பெறுகின்ற ஒரு பாஞ்சாலி கோயில், அது இப்பொழுதும் வரதராஜருக்கு அருகிலே இருக்கிறது. கன்னிகேஸ்வரம் என்கிற ஒரு சிவன் கோவில், அது இப்பொழுது கிடைக்கவில்லை. ஸ்வேதவிஷ்ணு என்கின்ற ஒரு திருமால் கோட்டம் ஒன்று, அதுவும் கிடைக்கவில்லை. க்ஷேத்ராங்கி என்கின்ற ஒரு கோயில், அதுதான் இப்பொழுது கோயிலாத்தம்மன் என்கின்ற பெயரிலே ஏனாத்தூர் செல்லும் வழியிலே அமைந்திருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட அந்த பகுதிக்கு தான் காஞ்சி என்கின்ற பெயர் என்று ஸ்தல புராணமானது குறிப்பிடுகிறது. அதற்குள் இருக்கும் பகுதியை 3ஆக பிரித்து ருத்ரகோட்டி, காமகோட்டி, புண்ணியகோட்டி என்கின்ற 3 கோட்டிகளை பற்றிய 3 பகுதிகளை பற்றிய தகவலை தருகிறது. அதன் எல்லைகளையும் குறிப்பிடுகிறது. க்ஷேத்ராங்கி என்கிற முன்பு குறிப்பிட்ட ஒரு துர்கை, சத்யநாதர், பாஞ்சாலி, நரசிம்மர் ஆகிய ஆலயங்களுக்குள் இருப்பது புண்ணியகோட்டி என்றும், காயாரோகண, கன்னிகேஸ்வரர், கைலாசநாதர் மற்றும் ஸ்வேத பெருமாள் ஆலயங்களுக்கு உட்பட்டது ருத்ரகோட்டி என்றும், ஸ்வேத பெருமாள், க்ஷேத்ராங்கி, காயாரோகன் மற்றும் நரசிம்மர், திருவழுக்கை ஆகிய ஆலயங்களுக்கு உட்பட்டது காமகோட்டி என்றும் இது போன்ற ஒரு குறிப்பை நகரத்தின் அமைப்பை தருகிறது. இது புராண தொடர்பு என்பதை விலக்கி வைத்துவிட்டு பார்த்தால் கூட காஞ்சிபுரத்தின் ஒரு மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையானது எப்படி இருந்திருக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அதன்படி பார்த்தால் இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும் காமகோட்டி, ருத்ரகோட்டி, புண்ணியகோட்டி ஆகிய பகுதிகள். நடுவிலே ஒரு செவகம் போன்றது, இருபுறமும் 2 முக்கோணங்கள் போன்ற 2 பகுதிகள். இப்படித்தான் காமாட்சி விலாசம் காஞ்சிபுரத்தை பார்த்திருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் பல்வேறு விஷ்ணு ஆலயங்கள், பல்வேறு சிவாலயங்கள், பல்வேறு துர்கை ஆலயங்கள் ஆகியவை குறிப்பிட பெற்றிருக்கின்றன. இதற்கு முன்பாக
கண்டியலங்கார மேற்கோள் செய்யுளிலும் கூட காஞ்சிபுரத்தை மேலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு தகவலை தருகிறது. ஏறு இரண்டும் சிறகா எயில் வயிறா கருடைய பீலி கடிகாவா நேர்வண்ணன் அத்தியூர் வாயா அடிமையிலே போன்றதை பொற்றேரான் கட்சி புரிவு என்று மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையானது மேலிருந்து பார்க்கும் போது ஒரு மயிலை போல தெரிகிறது காஞ்சி. அதற்கு அத்தியூர், அதாவது வரதராஜர் கோயில் இருக்கும் இடமானது அதற்கு வாயாக அமைந்திருக்கிறது. எயில், அதற்கு கோட்டையானது வயிற்றுப்பகுதியாக அமைந்திருக்கிறது. கடிகா என்கின்ற சொல்லுக்கு இரண்டு விதமான பொருட்களை தருகிறார்கள். கடிகாஸ்தானம் அமைந்திருந்த இடம் என்றும், கடிகா மனம் நிகழ்ந்த பூங்காக்கள் நிறைந்திருந்த இடம் என்கின்ற இரண்டு பொருளை தருகிறார்கள். அங்கே அதன் பீலியானது தோகையானது அமைந்திருந்தது என்கின்ற தகவல்களை தருகிறார்கள். அதன் வடிவமானது இப்படி இருந்திருக்கலாம், ஒரு மயிலை போன்றது ஒரு வடிவமாக. அதற்கு முன்பாக காஞ்சிபுரத்தின் ஒரு வடிவமானது பெரும்பாலாற்று படையிலே நான்முக ஒருவன் பயந்த பல்லிதழ் தாமரை பொகுட்டின் என்று நான்முகனோட உந்தையிலிருந்து பிறந்த தாமரையின் நடு பகுதியில் இருக்கக்கூடிய பொகுட்டு, அதை கிஞ்சல்கம் என்று வடமொழியிலே கூறுவார்கள். அதனை போல மன்னனின் இருப்பிடமானது நடுவிலே அமைந்திருந்தது. காஞ்சி மேலிருந்து பார்க்கும்போது ஒரு தாமரை வடிவமாக இருந்தது என்று பெரும்பாலாற்று படையானது நமக்கு தருகிறது. அதன் பிறகு காண்வர தோன்றி சுடுமண் ஓங்கிய நடுநகர் வரைப்பெண் என்று தாமரையாக இதனை கல்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வடிவமானது எப்படி இருந்திருக்கலாம் என்பதற்கு மானசாரத்தின் படியாக இந்த பத்மகம் என்று கூறப்பெறுகின்ற ஒரு நகர அமைப்பானது மானசாரத்தின் படி இப்படி இருந்திருக்கலாம், ஒரு நகரின் அமைப்பானது இப்படி இருந்திருக்கலாம் என்று நமக்கு காண கிடைக்கிறது. இந்த நகர அமைப்புகளை பற்றி கூறிய காரணம் என்னவென்று கேட்டால், இப்படி பத்மகமாக ஒரு தாமரை வடிவமாக ஒரு நகரத்தை அமைக்க வேண்டுமானால், அதன் நடுவிலே பிரம்மஸ்தானம் அமையுமானால் அதனை ஒட்டி ஒரு திருமால் கோட்டம் ஒன்று அமைந்திருக்க வேண்டும். அந்த திருமாலின் ஆற்றலை ஒரு சக்தியாக அருகிலே அமைக்க வேண்டும் என்று வாஸ்து நூல்கள் மிக தெளிவாக கூறுகின்றன. அப்படி அமைந்த கோயில்தான் ஊருக்கு அகமாக ஊரகம் என்ற பெயரிலே இப்பொழுது உலகளந்த பெருமாள் என்கின்ற பெயரோடு திகழ்கிறது என்றும், அதன் ஆற்றலை வடிவமைக்கப்பட்டதுதான் காமாட்சியாக இருக்கலாம் என்றும் நாகசுவாமி முதலிய அறிஞர்கள் குறிப்பிடுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படி பத்ம வடிவிலே ஒரு நகரம் அமைந்திருந்தால் நடுவில் திருமாலையும் அவரதன் சக்தியை அருகிலும் அமைக்க வேண்டும் என்பது விதி. அவ்விதம் அமைந்ததே ஊரகமும் காமகோட்டியும் என்பது சிலர் கருத்தாக இருக்கிறது. அதன் பிறகு உக்கிரமடைந்திருந்த அன்னையை சங்கர பகவத்பாதர்கள் சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கரம் அமைத்தார் என்று சங்கர விஜய நூல்கள் மட்டுமே எடுத்து எம்புகின்றன. இதற்கு எந்த விதமான கல்வெட்டு ஆதாரமும் மற்ற தகவல்களோ எதுவும் கிடையாது. இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால், சங்கர விஜய நூல்கள் கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டிலிருந்து காலக்கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாதவிய சங்கர விஜயம் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று பல்வேறு அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ள பெற்றிருக்கிறது. ஆனந்தகிரி சங்கர விஜயம் அதை ஒட்டி அதற்கு முன்னோ சற்று பின்னோ ஆகலாம் என்பது அறிஞர்கள் கருத்தாக இருக்கிறது. இது ஸ்ரீ சக்கரம் அமைத்ததற்கான ஒரு படம். ஆனால் இதற்கு கல்வெட்டு ரீதியாக எந்த விதமான சான்றும் இல்லை. சங்கர விஜய நூல்களும் செவிவழி செய்திகளும் மட்டுமே சான்றுகளாக இருக்கின்றன. கோயிலில் அவருடைய ஒரு விக்கிரகமாக அமைந்திருக்கிறது. இதன் காலம் கிட்டத்தட்ட 8லிருந்து 9ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். கோயில் அமைப்பானது மிகவும் அழகியது. மூலவிமானம் உள்ளே கருவறை அமைய அதனை சுற்றி அர்த்த சாந்தாரமாக ஒரு கருவறை அமைந்து அதனை சுற்றிலும் முழுமையாக ஒரு பாதை அமைந்து பிறகு வெளியே சுமர அமைந்திருந்தால் அதனை சாந்தாரம் என்று குறிப்பிடுவர். காஞ்சி கைலாசநாதர் கோயில், அதனை போலவே தஞ்சாவூர் பெரிய கோயில் முதலியவை சாந்தார வகைப்பில் சேர்ந்தவை. ஆனால் இங்கே முழுமையாக ஒரு பாதை இடம்பெறாமல் பாதையோடு முடிந்திருப்பதால் இது அர்த்த சாந்தாரமாக அமைந்திருக்கிறது. வெளிச்சுற்று சுவர் அதனை ஒட்டி அமைந்திருக்கிறது. உட்கருவறை 10லிருந்து 11ஆம் நூற்றாண்டாக கருதக்கூடிய அத்துணை சாத்தியக்கூறுகளும் அதிலே இருக்கின்றன. உள்ளே சென்று பார்த்தால் தெரியும், அன்னையினுடைய உள் கருவறையானது 10ஆம் நூற்றாண்டிலே உருவாகி இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கட்டிடக்கலை அமைப்பின் மூலமாக நம்மால் உய்த்துணர முடிகிறது. வெளிச்சுற்று சாந்தாரம் 1300 ஒட்டியது. அதனை பற்றி நான் இப்பொழுது கூறுகிறேன். வெளிச்சுற்று பாக்கிய பித்தியை, வெளிச்சுற்று சுவர் என்பதை பாக்கிய பித்தி என்று வாஸ்து நூல்கள் கூறுகின்றன. சாமந்த நாராயணன் என்பவன் எடுப்பித்தான் என்று புதிதாக கிடைத்த கல்வெட்டானது குறிப்பிடுகிறது. இதுவரையிலே விமானமானது விஜயநகர காலத்திலேதான் எடுப்பிக்க பெற்றது என்றே பல்வேறு அறிஞர்களும் கருதி வந்தார்கள். இப்பொழுது கிடைத்த ஒரு புதிய கல்வெட்டானது உயர் கொங்கை மாதவத்தாளுக்கு சாமந்த நாராயணன் எடுப்பித்த திருமாளிகை என்கின்ற ஒரு புதிய கல்வெட்டு கிடைத்திருக்கின்றது. இந்த கல்வெட்டானது 13ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியைச் சேர்ந்தது என்று எழுத்தமைதி மூலமாகவும் அதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய புவனேக வீரன் என்கின்ற அரசனின் பல்வேறு வெண்பாக்களும் கிடைத்திருக்கின்றன.
இந்த புவனேக வீரன் என்பவன் மாரவர்மன் விக்ரமபாண்டியனாக இருக்க வேண்டும் என்று கருதப்பெறுவதால் 1282 1296 வரை ஆண்ட மாரவர்மன் விக்ரமபாண்டியனின் காலத்திலேதான் இந்த வெளிச்சுற்று கருவறையானது எடுப்பிக்க பெற்றிருக்க வேண்டும் என்பது இப்பொழுது ஐயம் திருவர நிரூபணமாகிறது. மாரவர்மன் விக்ரமபாண்டியன் புவனேக வீரன் என்னும் பட்டம் பெற்றவன் என்பது பல்வேறு வரலாற்று செய்திகளால் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே அவனுக்கு கீழிருந்த சிற்றரசனான சாமந்த நாராயணன் பாக்கிய பித்தியை எடுப்பித்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. பல இடங்களில் இருக்கும் பாண்டியர் சின்னமும் ஒரு செண்டு இருபுறமும் மீன்கள் என்கின்ற பாண்டியர் சின்னம் கோயிலின் கருவறையில் பல இடங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றின் படம் இப்பொழுது சரியாக எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே காட்டுவதற்கு வெளிச்சுவர் மீன் மட்டுமே இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன். மீனின் இரு மீன்கள் நடுவிலே சென்று என்கின்ற பிற்கால பாண்டியர்களின் சின்னமானது. இதை போன்ற சின்னங்கள் உள்ளே கருவறையிலே பல இடங்களிலே காண கிடைக்கின்றன. ஆகவே 1300 ஒட்டி உள் கருவறையானது, கருவறையின் வெளிச்சுவரானது எடுப்பிக்க பெற்றிருக்க வேண்டும் என்பது நிரூபணமாகிறது. இது மேலிருந்து பார்த்தது போல ஒரு பார்வை. இங்கே நடுவிலே இருப்பது மூல விமானம், மேலே சாலாகாரமாக அமைந்திருக்கிறது. இங்கே இருப்பது சங்கர பகவத்பாதர்களின் சன்னதி. இது ரிஷிகோபுரம் என்று வழங்கப்பெறுவது. இங்கே உற்சவ காமாட்சியின் இடம், இது பங்காரு காமாட்சி என்று வழங்கப்பெறுவது. இப்படி ஒரு அமைப்பானது இதுவரையிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை சுற்றி பல்வேறு மண்டபங்களும் எடுப்பிக்க பெற்றிருக்கின்றன. பின்புறம் நவராத்திரி மண்டபம், இங்கே பழைய வாகன மண்டபம், இது மடைப்பள்ளி, இது வசந்த மண்டபம் என்று வழங்கக்கூடிய வேறொரு மண்டபம். இப்படி பல்வேறு மண்டபங்களானது இங்கே எடுப்பிக்க பெற்றிருக்கின்றன. நாற்புறமும் 4 கோபுரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சர்வதோபத்ரம் என்று வழங்கக்கூடிய வாஸ்துவின் அடிப்படையிலே நாற்புறமும் 4 கோபுரங்கள் அமைந்தார் போல ஒரு வடிவத்தை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இங்கே இந்த வெளிச்சுற்றானது, இந்த கருவறையை ஒட்டி இருக்கக்கூடிய வெளிச்சுற்றில் பல்வேறு விதமான கருவறைகள் அமைக்க பெற்றிருக்கின்றன. இதன் காலத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இது மேலிருந்து பார்க்கும்போது மற்றொரு, இந்த படங்கள் எல்லாம் கொடுத்து உதவியார் திரு மதுசூதனன் அவர்கள். இங்கே அன்னையின் இந்த மூல சன்னதியானது இங்கே இருக்கிறது. இதனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெளிச்சுற்றானது இதனை காட்டிலும் மிக பழமையாக காணப்பெறுகிறது. இதுவும் மற்றொரு பார்வை. இது திருக்குளத்திலிருந்து பார்வை. இந்த மூல விமானத்திற்கு, மூல கருவறைக்கு காயத்ரி மண்டபம் என்கின்ற பெயர் இப்பொழுது வழங்கப்பெறுகிறது. காமாட்சி விலாசமும் அதை குறிப்பிடுகிறது. இதில் 24 தூண்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே காயத்ரி மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு தூண் என்று வைத்து காயத்ரி மண்டபம் என்கின்ற பெயரிலே வழங்கப்பெறுகிறது. இதனை தவிர மூல கருவறையின் கோஷ்டங்களில் கள்வர் பெருமான், திருமகள், மாதுருபாகன், வாராகி, அரூபலட்சுமி ஆகியோர் இங்கே அமைந்திருக்கின்றனர். இது கள்வர் பெருமான் அங்கே அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசங்களிலே ஒன்று, 108 திவ்யதேசங்களிலே ஒன்றாக கருதப்பெறுகிறது. இந்த கள்வர் பெருமான் எனும் திருக்கள்வன் ஒரு திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்றது. நீரகத்தாய் நடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்துங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்க உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கள்வா என்கின்ற ஒற்றை சொல்லாலே இதனை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பது பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் இதனை திவ்யதேசத்தில் சேர்க்க முடியாது என்று பல்வேறு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காரணம், கள்வா என்கின்ற ஒற்றை சொல்லை கொண்டு இதனை திவ்யதேசமாக கருத முடியாது. அது வேற ஏதாவது பொதுப்படையான பெயராக இருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் நிலாத்துண்டத்து திங்களோ என்று ஒற்றை சொல்லினாலே அதனை திவ்யதேசமாக கருதும் போது கள்வனூரை ஏன் கருத முடியாது என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கருதும் அந்த 108 திவ்யதேசங்களிலே கள்வனூர் என்பதும் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகவே இருக்க வேண்டும். அது இந்த காமாட்சி அன்னையின் கோயிலிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் திண்ணமாகிறது. மேலும் கோயிலிலே கள்வர், இருந்தார் நின்றார் கிடந்தார், உருகமுள்ள பெருமாள் என்று 5 திருமால் கோட்டங்கள் இருப்பதாக அச்சுதராயனின் கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகிறது. அந்த இருந்தார் நின்றார் கிடந்தாரை பற்றி பிறகு படத்தோடு பார்க்கலாம். இதில் குறிப்பிடப்பெற்றிருக்கின்ற உருகமுள்ள பெருமாள் இப்பொழுது குமரக்கோட்டத்தின் உள்ளே அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். உள்ளுவார் உள்ளத்தாய் என்று திருமங்கை ஆழ்வாரின் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு இதனை திவ்யதேசமாக சேர்க்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் வைஷ்ணவர்கள் 108 திவ்யதேச பட்டியலிலே இந்த உருகமுள்ள பெருமாளை சேர்ப்பதில்லை. பிரதிவாதி பயங்கரம் மிக குறிப்பாக அதனை கண்டித்திருக்கிறார். இது திவ்யதேசமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று. அந்த உருமுள்ள பெருமாளின் படம் இதுதான்.
இங்கே இருப்பது பழமையான மூர்த்தி. இப்பொழுது இந்த மூர்த்தியானது இப்பொழுது வழிபாட்டிலே இருக்கிறது. இது காமாட்சியின் கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்தி. மூல கருவறையில் இருக்கும் அன்னை பத்மாசனத்திலே அமர்ந்தபடி பாசம், அங்குசம், கரும்புவில் மலர்கடைகள் ஏந்தி ராஜராஜேஸ்வரி அல்லது பராபட்டாரிகா அல்லது காதிவித்யா என்று ஸ்ரீவித்யா உபாசனையில் கூறப்பெறுகின்ற அந்த ஒரு பரம்பொருளின் ஒரு வடிவமாக வென்றிருக்கிறாள். தற்பொழுது இருக்கும் படிமத்தின் காலம் விஜயநகர காலத்தினராகும். அருகில் தவநிலையில் காமாட்சியும் முன்பில் ஸ்ரீசக்கரமும் இடம்பெற்றிருக்கின்றன. வெளியில் உள்ள சாந்தார பாக்கிய பித்தி சாலாக்கார விமானத்தோடு அமைந்தது. 4 தளங்களை கொண்டிருக்கிறது. கீழே கோஷ்டங்களிலே மூர்த்திகள் இடம்பெறவில்லை. விநாயகர் மட்டுமே அமைந்திருக்கிறார். கீழே பாதவர்க்கத்தில் உள்ள கோஷ்டங்களில் எந்த விதமான மூர்த்திகளும் இல்லை. ஒரே ஒரு விநாயகர் மட்டும் இப்பொழுது காண கிடைக்கிறார். இது சாலாகாரமான விமானம் மேலே இருக்கிறது. இது தங்கத்தினாலே இப்பொழுது வேயப்பெற்றிருக்கிறது. ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக 4 தளங்களை கொண்டது. கர்ணக்கூட்டங்களோடு நல்ல ஜாதி விமானமாக அமைந்திருக்கிறது. திருச்சுற்று மாளிகை இப்பொழுதிருக்கும் பாக்கிய பித்தியை காட்டிலும் பழையது. மதுராந்தக பொத்தப்பி சோழன், சடைவர்மன், சுந்தரபாண்டியன் ஆகியோரின் கல்வெட்டுகளை கொண்டது. கருவறை 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று முன்பே குறிப்பிட்டேன். அதன் பாக்கிய பித்தியானது 1300 ஒட்டியது என்றும் குறிப்பிட்டேன். அதற்கு வெளியில் இருக்கும் இந்த முதல் திருச்சுற்றானது அதனை காட்டிலும் பழமையாக 13ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்திலோ அல்லது 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலோ எடுப்பிக்க பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கு நிறுவுவதற்கு உதவியாக அங்கே மதுராந்தக பொத்தப்பி சோழன், சடைவர்மன், சுந்தரபாண்டியன் ஆகியோரின் பல்வேறு கல்வெட்டுகள் அங்கே காண கிடைக்கின்றன. திருச்சுற்று மாளிகை மேடை போன்ற அமைப்பிலே வலச்சுற்றாக உற்சவ காமாட்சி, பங்காரு காமாட்சி, நகை கொட்டடி, சாஸ்தா மற்றும் ஆதிசங்கரர் ஆகியோர்களின் சந்நிதியை பெற்றிருக்கிறது. இது அந்த வெளிச்சுற்று. இதுதான் அதை காட்டிலும் பழமையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். அங்கே இருக்கும் சாஸ்தா. இதன் கீழ்தான் அந்த கட்சி, வளை கட்சி, காமகோட்டங்காவல் வச்சு நீர்ச்சாத்தனை என்கின்ற செய்யுளானது இடம்பெற்றிருக்கிறது. இந்த தர்மசாஸ்தாவின் சன்னதியை சுந்தரபாண்டியன் வாணனாக எடுப்பித்தான் என்று ஒரு வடமொழி கல்வெட்டானது. இதுவரை வெளிவராத கல்வெட்டு. அது என்னால் இப்பொழுது பார்க்க பெற்றது. அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதனை அடுத்த பகவத்பாதர்கள் சன்னதியில் உள்ள மூர்த்தியும் ஒரு 8-9 நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதுதான் அந்த மூர்த்தி. ஆனால் இது ஒரு புத்தரின் வடிவத்தை மாற்றியது என்று K.R. வெங்கட்ராமன் அவர்கள் கருதுகின்றார். ஆனால் அதிலே அதற்கு உண்டான எந்த விதமான சின்னங்களும் கிடைக்கவில்லை. நானும் நேரிலே சென்று பார்த்தேன். ஒரு புத்தரின் வடிவத்தை மாற்றி இருக்கக்கூடிய எந்த சாத்தியக்கூறும் அதில் எங்கும் காணப்படவில்லை. இது அங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி. உற்சவ காமாட்சியின் மண்டபத்தை பாண்டி நாட்டு முத்தூர்குற்றத்து காளிங்கராயரான ஆதித்த தேவர் என்பார் எடுப்பித்ததாக 14-15ஆம் நூற்றாண்டினராக மதிக்கத்தக்க ஒரு கல்வெட்டு ஒன்று கூறுகிறது. இவற்றை தவிர 2 கணபதிகள் காயத்ரி மண்டபத்தில் இருக்கின்றார்கள். சாஸ்தா சந்நிதி முன்பாக அன்னபூரணியின் சந்நிதி அமைந்திருக்கிறது. மேலும் பங்காரு காமாட்சி திருமுன்பாக சியாமலா தேவி என்கின்ற சந்நிதி, இவையெல்லாம் கோவிலிலே அமைந்திருக்கின்றன. வெளித்திருச்சுற்று மாளிகையை ஒட்டிய முகப்பு மண்டபத்தில் விநாயகரும் நாகசுப்பிரமணியரும், அதாவது ரிஷிகோபுரத்தை ஒட்டி இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். வெளித்திருச்சுற்றில் மலைப்பள்ளி, பூர மண்டபம், நவராத்திரி மண்டபம், காணு மண்டபம், வசந்த மண்டபம் மற்றும் தனி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. வெளியே 4 கோபுரங்களை கொண்ட மதில் சுவரானது காணப்பெறுகிறது. இது நுழைவு கோபுரம், கிழக்கு கோபுரம். இது மீண்டும் மேலிருந்தான பார்வை. இவற்றின் காலம் 15 முதல் 17 கொள்ள முடியும். இந்த கோபுரங்களின் காலம் 4 திசைகளிலும் பெரிய கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. தெற்கு கோபுரத்தை தவிர மற்றவை பழையவை. பழையவை என்ற காரணம் 15 - 17க்குள் இருக்கலாம். தெற்கு கோபுரமானது மிகவும் புதுமையாக இப்பொழுதுதான் எடுப்பிக்க பெற்றது. இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த கோபுரங்களை பொறுத்தவரையில் இவையும் கூட பாண்டியர்கள் காலத்து கோபுரமாக இருக்கலாம் என்றே அவர் K.R. வெங்கட்ராமன் குறிப்பிடுகிறார். ஆனால் பாண்டியர் காலத்து ஒரு சின்னம் கூட அங்கே எதுவும் காணப்பெறவில்லை. இவை எல்லாம் விஜயநகர காலத்திலே எடுப்பித்த கோபுரங்களாகத்தான் இருக்கின்றன. மேலும் காமாட்சி கோயிலை பொறுத்தவரை கிழக்கு திசை எது, மேற்கு திசை எது என்பது அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாத கோவில். திசை மயக்கம் பெற்ற கோவில் என்று பெரிய புராணம் மிகச் சிறப்பாக இந்த செய்தியை குறிப்பிடுகிறது. கருவறைக்கும் திருக்குளத்திற்கும் நடுவே இருந்தார், நின்றார், கிடந்தார் என்னும் 3 பெருமாள் கோட்டங்களை கொண்ட ஒரு சன்னதியானது இடம்பெற்றிருக்கிறது. இங்கே இருக்கிறது இது. இருந்தார், நின்றார், கிடந்தார் என்கின்ற 3. இது அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி. சிவையினாலானது மிக பிற்காலத்திலே புதுப்பிக்க பெற்றது. இங்குள்ள பூஜா முறைகள் அனைத்தும் சௌபாகிய சிந்தாமணி எனும் துர்வாசனால் இயற்றப்பட்ட ஒரு நூலை அடிப்படையாக கொண்டது என்பதை இன்று வரை அங்கே வழக்கத்தில் இருந்து வருகிறது.
உற்சவ காமாட்சியில் துர்வாசருக்கு ஒரு படிமம், மிகவும் பிற்காலத்து படிமம் ஒன்றும் காணப்படுகிறது. இதை தவிர அங்கே கிடைக்கக்கூடிய பல்லவர் கால எச்சங்கள் என்னென்ன என்று பார்த்தால், பல்லவர் காலத்து எச்சங்கள் சிலவும் கோயிலிலே காண கிடைக்கின்றன. 2 சிங்கத்தூண்கள், இது 8ஆம் நூற்றாண்டிலே ராஜசிம்மனின் காலத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கருதத்தக்க 2 சிங்கத்தூண்கள். அதை தவிர அன்னபூரணியின் பின்பு, அன்னபூரணியின் படிமமானது மிகவும் புதியது. அதன் பின்பாக 2 யானைகள் இருப்பது போல் வேறு ஏதேதோ உருவங்கள், ஒரு நாக வடிவினால் ஒன்று, இது போன்ற ஒரு தெளிவில்லாத வடிவங்களை கொண்ட ஒரு அமைப்பானது அங்கே இருக்கிறது. அதனை அடுத்து அரூப காமாட்சி என்று வழங்கப்பெறுகின்ற ஒரு வடிவமானது உள்ளே கர்ப்பகிரகத்திலே காணப்பெறுகிறது. இதனை கூர்ந்து கவனித்தால் தெரிய வரும், இது பல்லவர் காலத்து தேய்ந்து போன கஜலட்சுமி என்பது மிக கூர்ந்து கவனித்தால் தெரிய வரும். இதை அவர் ஜேஷ்டாதேவி என்கின்றார். எந்த ஜேஷ்டாதேவி 2 கரங்களிலுமே ஏந்தி இருந்தாள் என்பது புரியவில்லை. இது பல்லவர் காலத்து கஜலட்சுமியின் தேய்ந்த வடிவம் என்பதால் இந்த தேய்ந்த வடிவம் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு கஜலட்சுமி இருந்திருக்கிறாள். அந்த அன்னபூரணியின் பின்பிருக்கக்கூடிய கஜங்கள் கூட இந்த கஜலட்சுமியோடு தொடர்புடையதாக இருந்திருக்கலாம். ஆக இந்த கஜலட்சுமியானது 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இருப்பதால் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு வைதிக கோயிலானது அங்கே இருந்திருக்க வேண்டும் என்று கூறுவதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இதை தவிர குளத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு 9ஆம் நூற்றாண்டு தூண் ஒன்றும் கிடைத்திருக்கிறது. அது போக ஒரு சிறிய ஒரு சிங்கத்தூண் ஒன்று, பல்லவர் காலத்து சிங்கத்தூணானது பிண்டிக்கல்லால் ஆனது, அதுவும் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலின் கல்வெட்டுகள் மத்திய தொல்லியல் துறையின் 1954-55 ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பெற்றுள்ளன. பல்லவர் கால, சோழர் கால, பாண்டிய, விஜயநகர, நாயக்கர் கால கல்வெட்டுகள் இதில் பதிய பெற்றிருக்கின்றன. அவற்றுள் பல்லவர் கால கல்வெட்டு, நரசிங்க போத்தரையரான ராஜசிம்மனின் கல்வெட்டு ஒன்று, தமிழ் கல்வெட்டு ஒன்று அறிக்கையிலே குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. இந்த கல்வெட்டு அரசியான லோகமகாதேவி, ராஜசிம்மனின் மனைவியான லோகமகாதேவி மகிழம்பள்ளி ஆச்சாரியருக்கு கொடுத்த மானியத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அந்த அரசிக்கு பிரம்மராட்சஸ் பிடித்திருந்ததாகவும் அதனை நீக்கியதால் மகிழம்பள்ளி ஆசிரியருக்கு அவள் மானியம் கொடுத்தாள் என்கின்ற ஒரு செய்தியானது காணப்பெறுகிறது. இதனை ஆதாரமாக கொண்டே இவர்கள் மகிழம்பள்ளி என்கின்ற பள்ளி என்கின்ற சொல்லை வைத்து அங்கே பௌத்தர் கோயிலாக இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இந்த ராஜசிம்மனுடையது என்றாலும் எழுத்தமைதி மிகவும் பிற்காலத்தது. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு, ஆனால் நரசிங்க போத்தரையர் என்று குறிப்பிடுகிறது. இது கோயிலோடு நேரடி தொடர்பு இல்லாததாகவும் இருக்கலாம், அருகில் இருந்த ஏதோ ஒரு கல்லை புரட்டி கொண்டு வந்து வைத்ததாகவும் இருக்கலாம் என்று கருத வேண்டிய நிலையிலேதான் இந்த கல்வெட்டானது அங்கே கிடைக்கிறது. காரணம், இது கல்வெட்டாக அமையாமல் தேய்ந்து போன நிலையிலே ஒரு தரையில் அமைக்கப்பட வேண்டிய ஒரு கல்லாகத்தான் நகை கொட்டடியிலே பயன்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது புதியதாக என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு, சாஸ்தா சன்னிதியில் அருகில் படிக்கட்டில் புதிய கல்வெட்டு ஒன்று என்னால் கண்டறியப்பெற்றது. 8ஆம் நூற்றாண்டு கிரந்தத்தில், அதாவது கைலாசநாதர் கோயில் என்ன கிரந்த அமைப்பில் எழுதப்பெற்றிருக்கிறதோ அதே அமைப்பில் எழுதப்பெற்ற இந்த கல்வெட்டானது அதிருஷ்ய பாரியகா என்னும் எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஊதா என்று செல்கிறது. அது முழுமையில்லாத பதமாக இருக்கிறது. இந்த கல்வெட்டு நேரடியான கோயிலோடு தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட பல்லவர் காலத்து புதிய கல்வெட்டு என்கின்ற நிலையிலே நோக்கத்தக்கது. இதுதான் அந்த கல்வெட்டு, சாஸ்தா சந்நிதிக்கு அருகிலே கிடைத்த கல்வெட்டு. இது கல்வெட்டு ஆண்டு அறிக்கையிலே குறிப்பிடப்பெறவில்லை. சோழர் கால கல்வெட்டுகள், சோழர் கால கல்வெட்டுகளில் ராஜராஜனுடைய கல்வெட்டை மிக பழையதாக கருதப்படுகிறது. தண்டார்சாலை கரமறுத்து என்று அவருடைய சிறிய மேகேஸ்ரீயோடு துவங்குகிறது. இந்த கல்வெட்டு பொய்யு 999 சேர்ந்தது. அரசனின் பெயரால் அமைந்த மானியத்தை குறிக்கிறது. ஆனால் கோயிலை பற்றிய எந்த தகவலும் அதில் இல்லை. திருமணி வளர என துவங்கும் ராஜேந்திரனின் மற்றொரு துண்டு கல்வெட்டும் நிலக்குடையை குறிப்பிடுகிறது. இதிலும் எந்த கோயில் என்கின்ற பாகம் கிடைக்கவே இல்லை. இந்த 2 கல்வெட்டுகளிலும் கூட நேரடியாக கோயிலை குறிக்கக்கூடிய பகுதியானது கல்வெட்டில் கிடைக்கவில்லை. துண்டு கல்வெட்டுகளாகத்தான் கிடைத்திருக்கின்றன. புதிய கல்வெட்டுகள், சாஸ்தா சந்நிதி முன்பிலிருந்து 1ஆம் பராந்தக சோழரின் காலத்து கல்வெட்டானது கண்டறிய பெற்றிருக்கிறது. இது பொன்னணி தகவலை தருகிறது. இதிலும் கோயிலை பற்றிய எந்த விதமான தகவலும் இல்லை. இதுதான் 1ஆம் பராந்தக சோழரின் கல்வெட்டு. அங்கிருந்து இடம்பெற்று பெற்றது. மதுரை கொண்ட என்று துவங்குகிறது. ஆகவே இது 1ஆம் பராந்தகரின் கல்வெட்டாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். புதிதாக கண்டறிய பெற்ற 2ஆம் ராஜேந்திரனின் கல்வெட்டு நேரடியாக காமகோட்டபுரம், அதாவது காமகோட்டத்திற்கு அளிக்கப்பெற்ற நிலத்தை பற்றிய மிகச் சிறப்பான கல்வெட்டாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இதுதான் இந்த கல்வெட்டு. காஞ்சிபுரத்து காமகோட்டபுரமான என்கின்ற ஒரு வரித்தொடரானது அதிலே காணப்படுகிறது. அதன் அடியிலே தான் சிவப்பு கோடு இட்டிருக்கிறேன், பார்த்தால் தெரியும்.
காஞ்சிபுரத்து காமகோட்டபுரமான என்கின்ற வழித்தொடரானது அதில் இடம்பெற்றிருக்கிறது. கோயிலை நேரடியாக குறிப்பிடக்கூடிய முதல் பழைய கல்வெட்டு இதுதான். இது கிட்டத்தட்ட ஒரு 1048 சேர்ந்த கல்வெட்டாக கருத இடமிருக்கிறது. 4ஆம் ஆட்சி ஆண்டை சேர்ந்தது. கோயிலை நேரடியாக குறிப்பிடும் முதல் கல்வெட்டு இதுதான். இதன் பிறகு 3ஆம் குலோத்துங்கனுடைய கல்வெட்டானது என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டு காமகோட்டமுடைய பெரிய நாச்சியார் என்கின்ற குறிப்பையை நேரடியாக தருகிறது. பெரிய நாச்சியார் என்கின்ற சொல் இதனை ஒட்டிய கல் அது அந்த புறம் இருக்கிறது. பெரிய நாச்சியார் என்கின்ற சொல் இங்கே தெரிய வருகிறது. இது 3ஆம் குலோத்துங்கனுடையது என்பதை நிரூபிப்பதற்கு மேலே தலை கொண்ட என்கின்ற கருவூரும் இழமும் கொண்ட என்கின்ற சொற்கள் இங்கே காண கிடைக்கின்றன. பாண்டியர் கால கல்வெட்டுகள். பாண்டியர் கல்வெட்டுகளுள் மிக பழமையானதாக குறிப்பிடப்பட்டது குலசேகர பாண்டியனுடையது. இது நந்தாவளக்கருக்கு பசுக்களை அளித்த தகவல்களை தருகிறது. விக்ரம பாண்டியனுடைய மற்றொரு கல்வெட்டு ஸ்ரீரங்கநாத நாயக்கர் என்பவர் காமகோட்டமுடைய பெரிய நாச்சியாருக்கு கண்டரகண்டன் விளக்கரிக்க கண்டரகண்டன் சந்தி என்கின்ற பெயரிலே விளக்கரிப்பதற்காக பசுக்களை அளித்தமையை குறிப்பிடுகிறது. அந்த பசுக்கள் திருவிளக்கு குடிமக்களில் ஒருவரான தடிகைக்கோன் என்பவரிடம் தரப்பெற்றிருந்தன. திருவிளக்கு குடிகள் என்கின்ற பெயரிலே சில மக்கள் அமர்த்த பெற்று அவர்களிடம் மூல தொகையானது கொடுக்கப்பெறும். அவர்கள் விளக்குகளை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் தடிகைக்கோன் என்பவரிடம் இந்த தொகையானது கொடுக்க பெற்றிருந்தது. புவனேக வீரன் என்பாரின் வெண்பாக்கள் மிகவும் அழகிய வெண்பாக்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. தங்கத்தோடு துறை ஏறினான் உனக்கு நிறை தங்கம் தானா என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான பொருள் பொதிந்த வெண்பாக்களானது அங்கே இடம்பெற்றிருக்கிறது. என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கல்வெட்டுகள். சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் 2 வடமொழி கல்வெட்டுகள் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கல்வெட்டுகள் காமகோஷ்டத்தில் சாஸ்தாவுக்கு வானளாவிய விமானத்தை சுந்தரபாண்டியன் எடுப்பித்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இதுதான் இந்த வடமொழி கல்வெட்டு கிரந்தத்திலே அமைந்தது. காமகோஷ்டே என்றே துவங்குகிறது கல்வெட்டு. கோயில் புனரமைப்பின் போது ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் கண்டறிய பெற்ற புதிய கல்வெட்டு சாமந்த நாராயணன் என்பான் உயர்கொங்கை மாதவத்தாளுக்கு விமானம் எடுப்பித்தான், திருச்சுற்று மாளிகை எடுப்பித்தான் என்கின்ற புதிய கல்வெட்டானது வெளிவந்தது. ஹொய்சாளர் கல்வெட்டு. 3ஆம் வீர வல்லாளனின் வடமொழி பிரசஸ்தியானது கவிச்சக்கரவர்த்தி ரங்கநாதன் என்பவனால் இயற்றப்பட்டது. வெறும் பிரசஸ்தி மட்டுமே புகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. மற்ற இந்த தகவலும் அந்த கல்வெட்டில். தருங்க சோழர்கள். மதுராந்தக புத்தப்பி சோழனின் 2 கல்வெட்டுகள் அடையாளம் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று அரசனின் ஆணையையும் மற்றொன்று ஏகாம்பரநாத காமாட்சி ஆகிய கோயில்களுக்கு நிலக்கொடை அளித்த செய்தியும், அதாவது 1225 ஒட்டிய இந்த 2 கல்வெட்டுகளுமே ஏகாம்பரநாதனையும் காமாட்சியையும் ஒன்றாக குறிப்பிடுகின்றன. புதிய கல்வெட்டு. மதுராந்தக புத்தப்பி சோழனின் கல்வெட்டு ஒன்று சூரியதேவருக்கு செங்காட்டு கோட்டது கோனாதி நாட்டு உரத்தூரை இறையிலியாக்கியமையை குறிப்பிடுகிறது. இதில் இந்த சூரியதேவருக்கான சன்னதி இப்பொழுது அங்கே இல்லை. அது எங்கே இருந்தது என்பதும் தெரிகிறது. தெலுங்கு பல்லவர்கள் கண்டகோபால தேவன், ராஜகண்ட கோபால தேவன் மற்றும் விஜயகண்ட கோபால தேவனின் பல்வேறு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. விஜயகண்ட கோபால தேவனின் கல்வெட்டு பீமராசர் திக்கரசர் என்பார் குத்தப்பாக்கம் என்பது காஞ்சியின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதனை தேவதான இறையிலியாக்கி சிறப்பு பூஜைகளுக்காக ஏற்பாடு செய்தமையை குறிப்பிடுகிறார். மற்றொரு கல்வெட்டு நாயனார் முட்டியார் என்பவர் இறையூர் என்கின்ற கிராமத்தை திருவரச்சாலை புறமாக தந்தமையை குறிப்பிடுகிறது. ராஜகோபால கண்டனின் கல்வெட்டு புத்தன்பாக்கம் மற்றும் மாதேவி மங்கலம் ஆகியவற்றை சர்வமானியமாக பங்குனி உத்தர திருவிழாக்காக ராஜகோபாலன் சந்தி என்கின்ற சிறப்பு பெயரோடு அளித்தமையை குறிப்பிடுகிறது. காகதியர் கல்வெட்டு ஒன்றே ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதன் சரியான தேதி இது. அவர் முப்படி நாயகன் என்னும் தலைவனை பற்றி குறிப்பிடுகிறது. தானமளித்த செய்தி அதிலே விடுபட்டு இருக்கிறது, சிதைந்து போயிருக்கிறது. சம்புவரையர் காலத்து கல்வெட்டு. ராஜநாராயண சம்புவரையரின் கல்வெட்டு ஒன்று திருமங்கலத்திலும் பிச்சப்பாக்கத்திலும் 7 விளக்குகள் இருப்பிக்க நிலக்கொடை அளித்ததை குறிப்பிடுகிறது. இறுதியில் கலியுக வீரபத்ரையா என்ற கையெழுத்தானது அங்கே இடம்பெற்றிருக்கிறது. விஜயநகர காலத்து கல்வெட்டுகள். கம்பண்ண உடையாரின் கல்வெட்டு ஒன்று கண்காணி ஆட்சியை தானத்தார் அளித்தமையை குறிப்பிடுகிறது. மற்றொரு கல்வெட்டு முதலியார் விஜயாங்க தேவர் என்பதற்கு கண்காணி ஆட்சியை அளித்தமையை குறிப்பிடுகிறது. 2ஆம் ஹரிஹரனின் வடமொழி கல்வெட்டானது முழு விமானத்தையும் பொய்யு 1392 செம்பால் ஆகஸ்ட் 18ஆம் தேதி செம்பால் வேய்ந்ததை குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டை குறிப்பிடக்கூடிய KR வெங்கட்ராமன் அவர்கள் 2ஆம் ஹரிஹரன் தான் விமானத்தையும் எடுப்பித்தான் என்றே குறிப்பிடுகிறார். ஒரு கல்வெட்டை பார்க்க வேண்டுமானால் அதன் மொழியின் நடையையும் பார்க்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அங்கே தாமிரம் யதனுத என்றே வடமொழியில் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. அவரோ விமானத்தையும் எடுப்பித்தார் என்று குறிப்பிடுகிறார். யதனுத என்கின்ற சொல்லுக்கு பரப்பினான் என்ற பொருளை தவிர எடுத்தான் என்கின்ற பொருள் எங்குமே இல்லை.
தாமிரம் யதனுத என்றால் செம்பை பரப்பினான் பொன் பரப்பின பெருமான் என்பதை போல தாமிரம் பரப்பின பெருமான் என்றே பொருள் கொள்ள வேண்டுமே தவிர கோயிலை எடுப்பித்தான் என்ற குறிப்பு எங்குமே இல்லை. இரண்டாம் ஹரிஹரன் தான் கோயிலை எடுப்பித்தான் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார் அவர். 1438 சேர்ந்த தேவராயனுடைய கல்வெட்டு சிறுமாணிக்க நாயனாரும் திருவேங்கடமுடையாரும் திருப்பாண்டியூரை கோயிலுக்கு சேர்த்தமை, கோயிலுக்கு இறையிலியாக அளித்தமையை குறிப்பிடுகிறது. மற்றொரு கல்வெட்டு திருமங்கலத்தை ஐப்பசி திருப்பூரத்தில், ஐப்பசி பூரத்திலே அன்னையை தோன்றினாள் என்பது ஸ்தலபுராணம் கொடுக்கக்கூடிய செய்தி. வாத்தியங்கள் இசைப்பதற்காக சர்வமானியமாக கொடுத்தமையை குறிப்பிடுகிறது. 1427 சேர்ந்த மற்றொரு கல்வெட்டு பல்வேறு கோயில்களுக்கு அளிக்கப்பெற்ற மானியங்களில் இருக்கும் குழப்பத்தை நீக்குவதற்கான அரசாணையை தருகிறது. பல்வேறு விஷ்ணு தளிகள், பல்வேறு சிவத்தளிகள் ஆகியவற்றுக்கு பிரித்து கொடுக்கும் போது பல்வேறு குழப்பங்கள் நேர்ந்ததுமையும் அதை தெளிவாக்கியமையும் இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. வடமொழி துண்டு கல்வெட்டு அரசனின் பிரசஸ்தியை மட்டும் தருகிறது. 5வது துண்டு கல்வெட்டும் சில வகை கொடைகள் பற்றிய விவரங்களை தருகிறது. மற்றொரு கல்வெட்டு தேவராய மகாராய புண்ணியமாக காமாட்சிபுரம் எனும் பெயரிலே ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கிய செய்தியை தருகிறது. மல்லிகார்ஜுன ராயரின் கல்வெட்டு ஒன்று திருப்பரம்பூர் வாழ்வோரிடம் வசூலிக்க பெறும் இடங்கை வரியை அன்னையின் மகா பூஜைக்கும் விளக்குக்கும் சர்வமானியமாக வழங்கினான் எனும் தகவலை தருகிறது. 1463 சேர்ந்த 2ஆம் கல்வெட்டு திருக்காமக்கோட்டத்து பெரியநாச்சியார் கோயிலில் உள்ள துர்கா பரமேஸ்வரியாருக்கு குர்ஜர அந்தணரான சோமநாத யோகீஸ்வரர் ஏகாம்பரநாதாச்சாரியபுரத்தை வழங்கியமை குறிப்பிடுகிறது. குஜராத்திலிருந்து ஒரு அந்தணன் அங்கே வந்து துர்கா பரமேஸ்வரியார் அந்த திருமணானது தனியாக இருக்கிறது, அவருக்கு வழங்கிய தானத்தை பற்றி குறிப்பிடுகிறது. கிருஷ்ணதேவராயரின் 1ஆம் கல்வெட்டு தண்டு கிருஷ்ணநாயக்கர் என்பார் அன்னைக்கு நைவேத்தியத்துக்காக சிறுநல்லூரை தானத்தாருக்கு தானமாக்கியதை குறிப்பிடுகிறது. 2ஆம் கல்வெட்டு ஆறுவட்டி இளவன் தாங்கல் என்னும் ஊரை தானமளித்ததை கூறுகிறது. 3ஆம் கல்வெட்டு ராயசம் ராமச்சந்திர தீட்சிதர் என்பவர் கல்பதித்த ஒரு கழுத்தணியை அளித்ததை குறிப்பிடுகிறது. அச்சுதராயனின் 1ஆம் கல்வெட்டு அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு 8 சிற்றூர்களை தானமளித்ததை குறிப்பிடுகிறது. அரசன் துலாபாரம் ஏறியமை குறிப்பிடுகிறது. மேலும் பிரசாதத்தை சுமங்கலிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையையும் குறிப்பிடுகிறது. 1539ஆம் ஆண்டை சேர்ந்த மற்றொரு கல்வெட்டானது சாலைப்பாக்கம் சீர்மை என்கின்ற ஒரு பகுதியை அதை சேர்ந்து அருமுற்றத்தை தானமாக அளித்ததை குறிப்பிடுகிறது. இந்த தானம் காமகோட்டி பட்டர் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறது. மற்றொரு கல்வெட்டு அரசனுக்கு புண்ணியமாக குரங்கனை முட்டத்து நாயனாருக்கு அளித்த நிலம் நீக்கி பள்ளபுரத்தை தானமாக அளித்ததை குறிப்பிடுகிறது. 4ஆம் கல்வெட்டு வயலக்காவூர் சிறுமையில் உள்ள கீழ்ப்புதூர் எனும் சிற்றூரை ராயசம் ராமச்சந்திர தீட்சிதர் அரசனுக்கு புண்ணியமாக வழங்கியதை குறிப்பிடுகிறது. மற்றொரு கல்வெட்டு நல்லாற்றூர் மற்றும் கீழ்நல்லாற்றூர் ஆகிய சிற்றூர்களை பூதநாத சிற்பட்டர் என்பவர் வழங்கியதை குறிப்பிடுகிறது. வெங்கடபதியின் கல்வெட்டு திரிபுரசுந்தரியின் சன்னதிக்கு அருகில் உள்ள சித்திரமண்டபத்தில் ஸ்ரீபதி என்னும் அமைச்சின் குட்டிமம் அமைத்தது. குட்டிமம் என்பது சற்று உயர்ந்த மேடை, தரையிலே சற்று உயர்ந்த மேடை, அதை அமைத்ததை குறிப்பிடுகிறது. சதாசிவராயனின் கல்வெட்டு திருவத்தூர் வெங்கடாத்ரி ஐயன் என்பான் பூதேரி மற்றும் சீமங்கலத்தை திருமலைய தேவனின் புண்ணியமாக வழங்கியமையை குறிப்பிடுகிறது. 2ஆம் கல்வெட்டு செங்கழனிப்பட்டு சிறுமையில் இரண்டையூரை வழங்கியதை குறிப்பிடுகிறது. 3ஆம் கல்வெட்டு திப்பநாயக்கர் என்பவர் மானியத்தை மீட்டு அளித்ததை, எங்கேயோ வழங்கிய மானியத்தை எவருக்கோ திருப்பியும் வழங்கியதால் மீட்டு அதனை மீண்டும் கோயிலுக்கு வழங்கினார் என்று குறிப்பிடுகிறது. 1563 சேர்ந்த மற்றொரு கல்வெட்டு செஞ்சியைச் சேர்ந்த சூரப்ப நாயக்கர் என்பவர் பல்வேறு தானங்களை அளித்ததை கூறுகிறது. 5ஆம் கல்வெட்டு நாகவேடு என்னும் சிற்றூரை தானமாக வழங்கியதை குறிப்பிடுகிறது. திருமலைய தேவனின் கல்வெட்டு ஒன்று ஆரந்தாங்கல் மற்றும் பட்டந்தாங்கல் ஆகிய சிற்றூர்களை பூமப்ப நாயகர் என்பவர் 340 பொண்ணுக்கு வாங்கி தானமளித்த செய்தியை தருகிறது. ரங்கபதி மன்னனின் கல்வெட்டு ஒன்று கோயில் தானத்தார் உலகநாத பண்டாரத்தார் என்பவருக்கு அர்ச்சனா விருத்தியாக பெற்ற மற்றொரு நிலத்தை மாற்றி கொடுத்து அதற்கு பதிலாக வேறு நிலத்தை வழங்கியமையை குறிப்பிடுகிறார். 2ஆம் கல்வெட்டு தத்தனவஞ்சி வம்சத்தைச் சேர்ந்த நரசிம்ஹாத்வரி அல்லது நரசிம்ஹாத்வரி என்பவர் காமகோட்டி பீட்டத்தை சரி செய்தார் என்கின்ற தகவலை தருகிறது. இந்த கல்வெட்டு இதுதான். நிக்ஷிப்பியமான பிரதிபட்ட மகசாம் உத்பட்டானாம் பட்டானாம் நாகானாம் ஷஷ்டி மஷ்டாபதயுதம் கருணா சங்கதே லிங்க பூபே பீఠீம் ஆத்யாம் அபேத்யாம் அக்ருத கிருதமபி ஸ்ரீ நரசிம்ஹாத்வரீந்திரஹ என்கின்ற கல்வெட்டு. இங்கே பீఠீம் என்கின்ற சொல்லை வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சக்கரம் என்கின்ற சொல்லோ அல்லது ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினார் என்கின்ற பொருளோ எங்கும் தரப்படவில்லை. ஆனால் KR வெங்கட்ராமன் மட்டும் நரசிம்ஹாத்வரிதான் அங்கே இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தை முதன்முதலாக உருவாக்கினார், அதற்கு முன்பு எங்கும் எந்த இடத்திலும் ஸ்ரீ சக்கரத்தை பற்றிய குறிப்பே இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஆனால்
14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாதவி சங்கர விஜயத்திலே சங்கர பகவத்பாதர்கள் ஸ்ரீசக்கரத்தை நிறுவிய செய்தியானது பல்வேறு சங்கர விஜயங்களிலும் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது என்பது இங்கே நோக்கத்தக்கது. காமாட்சியா புரதோ தேசே ஸ்ரீசக்கரம் ஸ்வயம் ஆலிகத் என்கின்ற செய்தியின் மூலமாக பல்வேறு சங்கர விஜயங்களிலும் 14ஆம் நூற்றாண்டில் துவங்கி ஸ்ரீசக்கரத்தை பற்றிய செய்தி இருக்கும்போது முதலாக 17ஆம் நூற்றாண்டிலேதான் இவர்தான் லிங்கப்ப நாயக்கரின் காலத்திலே ஏற்படுத்தினார் என்கின்ற தகவலை தவறாக K.R. வெங்கட்ராமன் அவர்கள் தந்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. புதிய கல்வெட்டு மல்லிகார்ஜுன தேவராயர் காலத்தில் காட்டேரி என்கின்ற கிராமத்தை சர்வமான்யமாக வழங்கியதை இந்த குறிப்பிட்ட கல்வெட்டானது புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றைய கல்வெட்டுகள் காயத்ரி மண்டபத்தில் இருக்கும் 1563 சேர்ந்த கல்வெட்டு சூரப்ப நாயக்கர் அளித்த தானத்தை குறிப்பிடுகிறது. 1840 ஜனவரி 29 சேர்ந்த மற்றொரு கல்வெட்டு காமகோடி பீட்டத்தின் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி கோயிலின் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்த வருகை தந்தமையை குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டு மட்டும்தான் முதலாக காஞ்சி சங்கர மடத்திற்கும் கோயிலுக்கும் உண்டான தொடர்பை பற்றி கூறுகிறது. அதற்கு முன்பாக எந்த விதமான கல்வெட்டு குறிப்புகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காலம் கணிக்க முடியாத கல்வெட்டுகள். ரிஷிகோபுரத்தில் உள்ள கல்வெட்டு ஒன்று பூபதி உடையாரின் காலத்தில் கல்வெட்டு மல்லாயி அவையார் என்பவர் காவூர் தண்டலத்தை தானம் அளித்ததை குறிப்பிடுகிறது. இதன் காலத்தை கணிக்க முடியவில்லை, காரணம் அரசனின் பெயர் தெளிவாக இல்லை. கன்னட கல்வெட்டு ஒன்று சிங்கவீர செட்டி என்பான் பக்தி பூண்டான் என்கின்ற செய்தியை மட்டும் தருகிறது. அரசனின் பெயர் இல்லை, சகாப்தம் இல்லை, எந்த விதமான தகவலும் இல்லை. மற்றொரு தமிழ்ப்பா கல்வெட்டு ஒன்று அரசன் ஒருவன் தங்கத்தில் தொலை நிறுத்து புலவர்களுக்கு அளித்தமையை குறிப்பிடுகிறது. இது எழுத்தமைதியை கொண்டு 14ஆம் நூற்றாண்டு என்று தீர்மானிக்க முடிகிறதே தவிர எந்த அரசன் போன்ற எந்த விதமான தகவலும் இதில் இடம்பெறவில்லை. மற்றொரு கல்வெட்டில் 8000ஐ சேர்ந்த கண்ணன் என்பால் கோபுரத்தை எடுப்பித்த செய்தியானது தரப்பெற்றிருக்கிறது. உற்சவ மண்டபத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு அழகிய திருச்சிற்றம்பலம் உடையானுக்கு கண்காணி ஆட்சி என்கின்ற உரிமையை வழங்கியதை குறிப்பிடுகிறது. மற்றொரு கல்வெட்டு முத்தூற்று கூற்றத்தைச் சேர்ந்த காளிங்கராயர் மண்டபத்தை உற்சவ காமாட்சி மண்டபத்தை எடுப்பித்ததை குறிப்பிடுகிறது. இதனை பற்றி முன்பே பார்த்தோம். காயத்ரி மண்டபத்தில் உள்ள மற்றொரு கல்வெட்டு கம்பிற்றவு யாகோஜி பந்துலு என்பவர் பக்தி கொண்டார் என்று ஒரு தகவலை தருகிறது. மற்ற இரு கல்வெட்டுகள் எல்லப்பா மற்றும் உத்தம செட்டி ஆகியோரின் சதாசேவையை குறிப்பிடுகின்றன. இவை தவிர ஏகதண்ட சன்னியாசியினுடனான பல கல்வெட்டுகள் அங்கே காணப்படுகின்றன. அதன் கீழே ஸ்ரீ காமாட்சீஸ்வர பாரதி ஸ்ரீபாதங்கள் திவ்யமங்கல ஸ்வரூபம் என்கின்ற கல்வெட்டானது தரப்பெற்றிருக்கிறது. இந்த காமாட்சீஸ்வர பாரதி யார், அவர் எப்போது இருந்தார், அதை பற்றிய எந்த தகவலும் அங்கே நமக்கு கிடைக்கவில்லை. இவைதான் அந்த கல்வெட்டுகள், 2 வடிவங்கள். அதற்கு கீழே ஸ்ரீ காமாட்சீஸ்வர பாரதி ஸ்ரீபாதங்கள் திவ்யமங்கல ஸ்வரூபம் என்கின்ற கல்வெட்டானது இடம்பெற்றிருக்கிறது. இவற்றை தவிர கோயிலில் இருக்கும் கல்வெட்டை தவிர கர்னூலில் உள்ள கோட்லகட்டு மற்றும் திரிபுராந்தகத்தைச் சேர்ந்த 2 கல்வெட்டுகள், இவை இரண்டுமே 1259 சேர்ந்தவை. இவை பல்லவ இம்மடி பசவசங்கர அல்லாட பிரமேய தேவன் என்பவன் காஞ்சிபுரத்தின் தலைவன் என்று குறிப்பிட்டு அவன் காமகோட்டி அம்பிகையின் பக்தன் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றன. வரதராஜர் ஆலயத்திலும் விஜயகண்ட கோபால தேவனின் கல்வெட்டும் அவன் காமகோட்டி அம்பிகையின் பக்தன் என்று குறிப்பிட்டு பிறகு அவன் அளித்த மானியத்தை தருகிறது. இதுகாரும் கல்வெட்டு செய்திகளை பற்றி மட்டும் பார்த்தோம். இதன் பிறகு உள்ள அலசல்களை பற்றி பார்க்கலாம். சில முடிவுகள். 1970களில் நிகழ்ந்த அகழ்வாய்வை வைத்தே பௌத்த விகாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கூறுகின்றனர். ஆனால் ஆய்வறிக்கையோ மிக தெளிவாக உலகளந்தார் சந்நிதி தெருவில் ஸ்தூபம் இருந்தது என்றே குறிப்பிடுகிறதே தவிர காமாட்சி ஆலயத்தின் கீழே ஸ்தூபம் இருந்ததற்கான எந்த அடையாளமும் அதில் குறிப்பிடப்பெறவில்லை. உலகளந்தார் சந்நிதி தெருவிலே ஒரு ஸ்தூபம் இருந்தது, அதனைத் தொடர்ந்து ஒரு புத்த விகாரம் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிட வேண்டுமே தவிர அது காமாட்சி அன்னையின் ஆலயத்தின் அருகில் என்று குறிப்பிட்டதால் அன்னையின் ஆலயம் என்றே பல்வேறு ஆய்வாளர்களும் முடிவு செய்து அங்கே ஸ்தூபம் இருந்தால் பக்கத்திலே விகாரையானது இடம்பெற்றிருக்க வேண்டும், அந்த விகாரை அழிந்துபட்டது, அதன் மேல் இந்த கோயிலை கட்டிவிட்டார்கள் என்றே பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் உலகளந்த பெருமாள் சந்நிதி தெரு என்பதையோ அல்லது மற்றொரு அகழ்வாய்வு நிகழ்ந்த இடம் ஞானப்பிரகாச தேசிக மடம் என்பதையோ பார்க்காமல் காமாட்சி தேவியின் அந்த ஆலயத்தின் அருகில் என்கின்ற ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டே அங்கே கோயிலின் உள்ளே இதுவரையில் அகழ்வாய்வு நிகழ்ந்ததே இல்லை, கோயிலின் அருகேதான் அகழ்வாய்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன, அதனை கொண்டுதான் பௌத்த விகாரம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவ்விடத்தில் பௌத்த விகாரம் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. சுப்பராய முதலியார் பள்ளியில் உள்ள ஒரு புத்த திருமேனி, காமாட்சி அம்மன் கோயிலின் உள்ளே கிடைத்த பௌத்த விக்கிரகங்கள், கச்சபேஸ்வரர் கோயிலின் முகப்பு கோபுரம் ஆகியவை இதற்கு சான்றாக இருக்கின்றன.
இதுதான் சுப்பராயர் முதலியார் பள்ளி ஒரு பள்ளியானது காமாட்சி கோயிலின் அருகிலேயே இருக்கிறது. இந்த பள்ளியின் உள்ளே ஒரு புத்தர் விக்கிரகமானது இது காண கிடைக்கிறது. இது ஒரு புத்த விகாரம் இருந்ததற்கான முழுமுதற் காரணத்திற்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இது சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய புத்த விக்கிரகம். இது காஞ்சி காமாட்சி கோயிலின் பிராகாரத்திலிருந்து எடுப்பிக்க பெற்றது என்று பலரும் கருதுகிறார்கள். ஆய்வு குறிப்பும் அவ்விதம்தான் தெரிவிக்கிறது. இது கச்சபேஸ்வரர் கோயில் ஆலயத்தின் முகப்பு. இந்த முகப்பில் இருக்கும் அந்த நாசிக்கூடுகளில் அத்தனையும் புத்த வடிவங்களே இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நாசிக்கூடு எதுவுமே சைவ ஆலயத்தோடு தொடர்புடையது கிடையாது. கோபுரம் முழுமையும் ஏதோ ஒரு புத்த விகாரத்திலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டு அங்கே வைத்தது என்பது என்னுடைய கருத்து. இது கச்சபேஸ்வரர் கோயில் ஆலயத்தின் உள்ளே தூண்களில் கிடைக்கக்கூடிய புத்தர். இது காமாட்சி கோயிலின் உள்ளே கிடைக்கக்கூடிய புத்தர் சிலை. இன்னும் பல்வேறு இடங்களிலும் புத்தர் சிலைகள் காண கிடைக்கின்றன. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சிலைகளின் காலங்கள் எல்லாமே 7-8 நூற்றாண்டுக்கு பிற்பட்டது. கச்சபேஸ்வரர் ஆலய கோபுரமும் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது என்பது கட்டிடக்கலையின் மூலமாக நாம் உய்த்துணர வேண்டிய செய்தி. நாவலூரில் உள்ள ஒரு கல்வெட்டானது கச்சிக்க நாயகர் என்னும் பௌத்த விகாரத்தை குறிப்பிடுகிறது. இதன் காலம் 15ஆம் நூற்றாண்டு. ஆக 8ஆம் நூற்றாண்டில் துவங்கி 15ஆம் நூற்றாண்டு வரையிலே ஒரு பௌத்த விகாரத்திற்கு உண்டான அத்துணை சான்றுகளும் நமக்கு கிடைக்கின்றன. அது அத்துணையும் உலகளந்தார் கோயில், காமாட்சி கோயில், கச்சபேஸ்வரர் கோயில் என்கின்ற இந்த 3 ஒரு சிறிய ஒரு சுற்றுக்குள்ளாகவே கிடைத்திருக்கின்றன. அங்கே ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் இருந்திருக்க வேண்டும் என்பது யாராலுமே மறுதளிக்க முடியாத மிகப்பெரிய உண்மை. ஆக இந்த பகுதியிலே 15ஆம் நூற்றாண்டு வரையிலே பௌத்த விகாரம் இருந்தது என்பது கண்கூடு. 15ஆம் நூற்றாண்டு வரை இருந்த பௌத்த விகாரம் 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிடைக்கும் காமகோட்டமும் ஒன்று என்று கூறுவது எப்படி என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு பௌத்த விகாரமானது 15ஆம் நூற்றாண்டு வரையிலே இருந்திருக்கிறது. அதற்கு பல்வேறு விதமான சான்றுகளும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த விகாரையை அழித்துவிட்டு அதன் மேல் கட்டப்பெற்ற கோவில் எப்படி 7-8ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்க முடியும் என்கின்ற கேள்வியை இப்பொழுது முன்வைக்கிறேன். கோயிலில் ஒரு பூத ஸ்தம்பமானது இடம்பெற்றிருக்கிறது. மானஸ்தம்பம் என்கின்ற பல்வேறு செய்திகளை தருகிறார்கள். இது ஜைன தொடர்புக்கு ஆதாரமாக அமையும். அங்கே பிரம்மதேவ யக்ஷன் தான் இப்பொழுது சாஸ்தா என்கின்ற பெயரில் இருக்கிறார் போன்ற பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன. இதுதான் அந்த பூத ஸ்தம்பமானது பல்லவர் காலத்தை சேர்ந்தது. ஒரு மிகப்பெரிய ஸ்தம்பம், மேலே 4 பூதங்கள் அருகே அமைந்து ஒரு சாரநாத் ஸ்தூபியை போல, ஒரு சங்கூதி கொண்டிருப்பதை போல ஒரு ஸ்தூபமானது கிடைத்திருக்கிறது. இந்த பூதஸ்தம்பத்திற்கு ஸ்தலபுராண செய்தி வேறே இருக்கிறது. ஸ்தலபுராண செய்தியை கொண்டு வரலாற்று ரீதியாக எதையும் நிறுவ முடியாது. ஆனால் பூதஸ்தம்பங்கள் ஜெயினத்திற்கு மட்டுமே என்கின்ற கருத்தில் தான் கேள்வி எழுகிறது. காரணம், இது ஏகாம்பரநாதர் தூணில் கிடைத்த ஒரு சிற்பம், சிவாலயம், அங்கே பூஜை நிகழ்கிறது, அருகிலே ஒரு பூதஸ்தம்பம், இதனை போன்ற ஒரு ஸ்தம்பம், மேலே ஒரு பூதம் சங்கூதி கொண்டிருக்கிறது. ஆக பூதஸ்தம்பம் ஜைன ஆலயத்திற்கு மட்டும்தான் என்கின்ற கருத்தை எப்படி ஏற்பது என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது. இதை தவிர இது தாராதேவியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். தாராதேவியின் முதல் குறிப்பே 6-7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மஞ்சுஸ்ரீ மூலகல்பத்திலே மட்டும்தான் கிடைக்கிறது. மேலும் தாராதேவியினுடைய முதல் உருவ அமைப்பை எல்லோராவில் இருக்கும் 6ஆம் எண்ணிட்ட குகையிலே தான் முதலாக 8ஆம் நூற்றாண்டிலே கிடைக்கிறது. ஆக எல்லாம் 8ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கிடைக்கும் போது அங்கே இருக்கும் காமாட்சியின் கோயில் மட்டும் தாராதேவியாக இருந்திருக்கலாம், ஜெயின கோயிலாக இருந்திருக்கலாம் என்கின்ற கருத்துருவாக்கங்கள் எப்படி நிகழ்கின்றன என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படியானால் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிடைக்கும் காமகோட்டம் எப்படி தாராதேவியாக அமைந்தது? அழிந்துபட்ட பௌத்த விகாரத்தின் பாகங்களையும் சிலைகளையும் அருகில் இருக்கும் கோயில்களில் பயன்படுத்துவதில் பலவிடங்களிலும் நாம் கண்டிருக்கின்றோம். அங்கேயே காஞ்சியிலே கற்பினில் அமர்ந்தவள் என்ற கோயிலிலே புத்தர் விகாரம் இருந்து அழிந்துபட்ட புத்தர் சிலைகளை எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். திருநாகேஸ்வரத்திலும் புத்தர் சிலைகளை அன்னை சன்னதியிலே வைத்திருக்கிறார்கள். ஆக கருத்தாக்கம் என்னவென்று கேட்டால், காமக்கொடி என்கின்ற பெயரிலே அன்னையின் வடிவானது அங்கே இருந்திருக்க வேண்டும். அதனை ஒட்டியபடி மிகப்பெரிய பௌத்த விகாரமானது அங்கே இருந்திருக்க வேண்டும். அந்த பௌத்த விகாரத்தை வைத்துதான் அந்த தெருவுக்கே புத்தர் தெரு என்கின்ற பெயரை ஏற்பட்டிருக்க வேண்டும். பௌத்த விகாரமானது அழிந்துபட்டதால் அதனை ஒட்டி காமக்கொடி என்கின்ற கோயிலானது பறந்துபட்டு பௌத்த விகாரத்தையே தனக்குள்ளே ஆக்கி கொண்டு மிக பெரியதாக இங்கே காட்சி அளித்திருக்கலாம் என்பது இங்கே கருத்தியலாக முன்வைக்கிறது. காரணம், 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வனூர் அங்கேயே இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து காமகோட்டி அல்லது காமகோட்டம் என்கின்ற பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன.
10ஆம் நூற்றாண்டிலிருந்து கல்வெட்டுகளிலே நேரடியாக காமக்கோட்டம் என்கின்ற செய்தியானது கிடைக்கிறது. இத்துணை தகவல்களும் இருக்கும்போது அங்கே ஒரு காமக்கோட்டம் அப்போதிலிருந்து இருக்க வேண்டும் என்பதற்கு வலுவான சான்றுகளை கூற முடியும். பௌத்த விகாரமானது கிட்டத்தட்ட 7-8 நூற்றாண்டில் துவங்கி 15ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததற்கான மிகப்பெரிய சான்றுகள் இருக்கின்றன. அதன் பிறகு அந்த பௌத்த விகாரம் என்ன ஆயிற்று என்பதை பற்றிய தகவல் இல்லை. ஆகவே 2 கோயில்களும் அருகருகே இருந்திருக்கின்றன. இது மிகச்சிறிய கோயிலாக இருந்தது. வளரும் போது விகாரை அழிந்துபட்டு அதை வழங்குவதற்கு ஆள் இல்லாமல் துருந்து போனதால் அதன் பாகங்களையே கொண்டு கூட இதன் மிகப்பெரியதாக வளர்ந்திருக்கலாம் என்கின்ற கருத்துக்களை முன்வைக்கிறோம். தற்போது புதுப்பித்தலில் அன்னையின் பழைய பின்னமான வடிவம் ஒன்று அகழ்ந்தெடுக்க பெற்றிருக்கிறது. இது சோழர் காலத்தை சேர்ந்த வடிவம், தாராதேவியினுடையது இல்லை என்று அறுதியிட்டு கூற முடியும். என் வெங்கட்ராமன் அவர்கள் அன்னையின் மூர்த்தியானது விஜயநகர காலத்தை சேர்ந்தது, அதற்கு முன்னால் அன்னைக்கு மூர்த்தி இல்லை என்கின்ற ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார். மேலும் அவர் வைக்கக்கூடிய மற்றொன்று, கல்வெட்டுகளிலே ஹரிஹரனின் காலத்தில் அல்லது மதுராந்தக பொத்தப்ப சோழனின் காலத்துக்கு முன்பாக அன்னையை பற்றிய குறிப்பு எங்கும் இல்லை என்கின்ற கருத்துக்களை முன்வைக்கிறார். இப்பொழுது சோழர் கால கல்வெட்டுகளையும் காட்டினேன். சோழர் காலத்தைச் சேர்ந்த அன்னையின் பின்னமான பழைய வடிவத்தை இப்பொழுது பார்க்கிறார். இந்த வடிவமானது இப்பொழுது அகழ்ந்தெடுக்க பெற்றிருக்கிறது. தாராதேவியின் வலது கரமானது வரதமாக முழங்காலுக்கு கீழே தொட்டபடி அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு இங்கே இல்லை. முப்புரி நூலானது மிக தெளிவாக பின்பக்கம் பார்க்க முடியும். ஆக இது தாராதேவியினுடையது இல்லை என்பதை தெளிவாக கூற முடியும். இது அன்னையினுடைய வடிவமானது அகழ்ந்தெடுக்க பெற்றிருக்கிறது. மேலும் இதனை காட்டிலும் சற்றே பழையதான மற்றொரு ஒரு வடிவமும் அகழ்ந்தெடுக்க பெற்றிருக்கிறது. இதுவும் அதே கோயிலின் உள்ளே தோண்டி எடுக்கும் போது கிடைத்த மற்றொரு வடிவம். அவர் மிகவும் வேடிக்கையாக வாயிலில் ஹயக்ரீவர் இருப்பதாக குறிப்பிட்டு, அங்கே தாராதேவியினுடைய தொடர்புடையவர் ஹயக்ரீவர், பௌத்தத்தில் அத்தகைய ஒரு தொடர்பு உண்டு என்பதை குறிப்பிட்டு அவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தாக்கத்தை கூறுகிறார். ஆனால் காமாட்சி கோயிலில் இருப்பது ஹயக்ரீவரே இல்லை என்பது அவருக்கு தெரியவில்லை என்பதே தெரியவில்லை. இதை பார்த்த ஹயக்ரீவர் என்று எவராவது ஒப்புக்கொள்வாரா? இது அதிகார நந்தி, கீழே ஹயக்ரீவர் என்று அவர்கள் உள்ளூரிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை ஹயக்ரீவர் என்றே முடிவு செய்து உள்ளே இருப்பது தாராதேவி, அதற்கு ஆதாரமாக அமைவது இந்த ஹயக்ரீவர் என்றே குறிப்பிடுகிறார். மானும் மழுவும் பிற்கையில் ஏந்தி முன்னால் ஒரு வாளை ஏந்தி கொண்டு கரத்தை கூப்பி நந்தியின் முகத்தோடு இருக்கும் இதனை ஹயக்ரீவர் என்று ஒரு வரலாற்று ஆய்வாளர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. மேலும் அவர் வைக்கக்கூடிய மற்றொரு கருத்தாக்கம் என்னவென்று கேட்டால், அருகில் இருக்கும் அந்த ஆதிபீட்டா பரமேஸ்வரி தான் காமக்கோட்டம். காமக்கோட்டத்தை ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் அது இது இல்லை, இது புதிய காமக்கோட்டம், பழைய காமக்கோட்டம் என்பது அருகில் இருக்கிறது என்று குறிப்பிட்டு அதற்கு பல்வேறு தரவுகளை அவர் தருகிறார். முதரமங்கை என்கின்ற சொல்லாட்சியை குறிப்பிட்டு, முதரமங்கை என்றால் மேகத்தை ஒப்பாள் என்று பொருள். ஆகவே கரிய நிறமுடைய அவள்தான் அங்கே ஆதிபீட்டா பரமேஸ்வரி தான் காமக்கோட்டமாக இருந்திருக்க வேண்டும், இது புதிய காமக்கோட்டம் பிறகு நிறுவ பெற்றது என்று கூறி பல்வேறு சான்றுகளை அவர் தருகிறார். அவர் கூறும் மிக முக்கியமான ஒரு சான்று ஒன்று, காளாமுக வழிபாட்டிலே இருந்திருக்க வேண்டும் இந்த பழைய மூர்த்தியானது. அதனை ஆதிசங்கரர் வரும்போது வைதிக மார்க்கத்திலே மாற்றி கௌல மார்க்கமாக கௌலத்திலிருந்து சமய மார்க்கமாக மாற்றி அங்கே நிறுவினார், புதியதாக நிறுவினார் என்று இதை போல உக்கிரமான வடிவுகளை மாற்றி நிறுவும் வழக்கம் பல்வேறு இடங்களில் இருக்கிறது. வட்டப்பாறையம்மன் போன்ற பல்வேறு சான்றுகளை இவர் தருகிறார். அதை காமக்கோட்டம் என்று கூற அதுக்கு ஒரு கல்வெட்டாவது கிடைத்திருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பாவது இருந்திருந்தாலோ இதனை காமக்கோட்டம் என்று கொள்ள முடியும். ஆனால் எந்த இடத்திலும் இதனை காமக்கோட்டம் என்று கொள்வதற்கு ஒரு சிறிய குறிப்பு கூட எங்குமே கிடைக்கவில்லை. விஜயநகர காலத்தில் அமைந்த விமானமானது இப்பொழுது இருக்கிறது, அதற்கு முன்பு இருந்த விமானம் இப்பொழுது கிடைக்கவில்லை. விஜயநகரத்து மன்னர்கள் கூடவா இது பழைய காமக்கோட்டம் என்பதை குறிப்பிடுவதை மறந்துவிட்டார்கள் அல்லது அதற்கு மானியம் கொடுக்க மறந்துவிட்டார்கள் என்கின்ற கேள்விக்கு பதிலே இல்லை. சங்கர பகவத்பாதர்களின் வருகையின் போதுதான் காளாமுக வழிபாட்டிலிருந்து உபாசனா முறைக்கு மாறி இருக்க வேண்டும் என்று அவர் பல்வேறு வடிவங்களை பல்வேறு தரவுகளை அவர் எடுத்து காட்டுகிறார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக பழமையான மூர்த்தி. ஜடாமண்டலத்தோடு இரு கையிலும் பாசம் அங்குஷம் ஏந்தி அபயம் கொண்டு இடது கையிலே கபாலம் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு அன்னை, மிகவும் உக்கிரமான வடிவிலே வழிபடக்கூடிய ஒரு அன்னை. இது காளாமுகர்களின் வழிபாட்டில் இருந்தது. இதுதான் காமக்கோட்டி என்கின்ற ஒரு பழைய காமக்கோட்டமாக இருந்திருக்க வேண்டும். இதனைத்தான் காமக்கொடி என்று அங்கேயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காமக்கோட்டம் உண்டாக என்று சுந்தரர் பாடியதும் இதுதான் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி ஒரு ஜட்டாமண்டலத்தை பார்த்து ஏலவார் குழலி என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருப்பார் என்று எவராலேயாவது நம்ப முடிகிறதா? இப்படி ஒரு உக்கிரமான வடிவத்தை காமக்கொடி என்றும் காமக்கோட்டி என்றும் காமக்கோட்டம் என்றும் பாடியிருப்பார் என்பதை நம்ப முடியாத அளவிலே
ஒரு உக்கிரமான ஒரு மூர்த்தியை தான் இங்கே பார்க்க முடிகிறது. எந்தெந்த இடத்திலே மாற்றினார் சங்கர பகவத்பாதர் மாற்றினார் என்று கூறுகிறாரோ அங்கெல்லாம் அதே இடத்திலே தான் அமைத்திருக்கிறதே தவிர தனியாக ஒரு கோயிலை அவர் உருவாக்கியதே இல்லை. ஆகவே இங்கே மட்டும் எப்படி அவர் இந்த காமகோட்டத்தை புதுக்கி புதிய காமகோட்டத்தை அமைத்தார் என்று இவர் கருதுகிறார் என்பது புரியவில்லை. மேலும் இத்தகையதொரு உக்ர வடிவத்தை திருக்காமகோட்டமாக தேவார மூவர் பாடியிருப்பார் என்று கொள்ளவே முடியாது. இதனை போன்ற வடிவங்கள், இது காமகோட்டமானால் இதனை போல கிட்டத்தட்ட 7-8 வடிவங்கள் காஞ்சியிலே காண கிடைக்கின்றன. அவையெல்லாம் ஏன் காமகோட்டமாக இருக்க முடியாது? இதனை ஒத்த இதே போன்ற இதே காலத்தை ஒட்டிய பல்வேறு வடிவங்கள். இது கற்கினில் அமர்ந்தவள் கோவில் இப்பொழுது முழுவதுமாக தேய்ந்து விட்டது. அதன் மேலே சந்திரகாப்பு முதலிய அலங்காரங்கள். இதனை போல வீர மகாகாளி என்கின்ற பெயரிலே ஒன்று, ஏகாம்பரநாதர் கோயிலுக்குள்ளேயே பிரளயவந்தினி என்கின்ற பெயரிலே ஒரு உக்ரமான வடிவம். இத்துணை வடிவங்கள் இருக்கும்போது இது ஒன்றை மட்டும் அவர் ஏன் காமகோட்டம் என்று அவர் முயற்சி செய்தார் என்பது எனக்கு புரியவில்லை. மேலும் அநேகரங்காபதத்தில் இருக்கும் முதலாம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டானது இந்த அம்மையை பற்றி குறிப்பிடும் போது குமாரக்கோட்டத்து குழியை உற்று, அதனை அடுத்து காளிக்கோட்டத்து குழியை உற்று என்று மிக தெளிவாக இந்த அன்னைக்கு காளிக்கோட்டம் என்ற பெயர், காமகோட்டம் என்ற பெயர் இல்லை என்பதை குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டானது நமக்கு நிறுவுமாறு கிடைத்திருக்கிறது. இந்த குமாரக்கோட்டத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய மிக பழமையான கல்வெட்டு குறிப்பு இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதுகாரம் கூறியவற்றால் காமாட்சியின் திருக்கோயில் பௌத்த விகாரமோ அல்லது ஜெயின யக்ஷியோ இல்லை என்பதும், அதனையொட்டி பௌத்த ஜெயின விகாரங்கள் கூட அமைந்து தூர்ந்திருக்கலாம் என்பதும் தெரிய வருகிறது. ஒரு பௌத்த விகாரமும் ஒரு திருக்கல்வனூரும் அருகில் அமர்ந்திருக்கலாம் என்றால் ஒரு திருக்காமக்குடியும் அங்கே அமர்ந்திருக்க முடியாதா? கொடி என்ற சொல் துர்கையை குறிக்கும் என்பது அவரே பல்வேறு தரவுகளை தருகிறார். திருநிலைக்குடி என்கின்ற பெயரிலே தஞ்சையை அடுத்து ஒரு துர்கை கோயில் இருந்தது என்பது போன்று பல்வேறு தரவுகளை அவரே தருகிறார். ஆக காமக்கொடி என்கின்ற பெயரிலே ஏகாம்பரநாதரின் மலையாளாக அறியப்பெற்ற ஒரு தெய்வமானது, ஒரு பெண் தெய்வமானது சிறிய கோயிலாக அங்கே அமைந்திருந்து அதன் பிறகு காமக்கோட்டம் என்கின்ற பெயரை பெற்று காமகோட்டி என்கின்ற பெயரோடு வடமொழி புராணங்களிலே அறியப்பெற்று அதன் பின்னாளிலே அவள் பராபட்டாரிகா ஏகாம்பரநாதரோடு தொடர்பற்றவள் என்கின்ற நிலையிலே ஒரு மிகப்பெரிய பரம்பொருளின் வடிவமாக ஆகியிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தியலை இதன் மூலமாக முன்வைத்தேன். சங்கர மட்டத்தோடான தொடர்பிற்கு 1840க்கு முன்னால் எந்த விதமான ஆவணச்சான்றும் இல்லை. பீடத்தை சரி செய்த நரசிம்ஹாத்வரி யார் என்பதோ அல்லது காமாட்சேஸ்வர பாரதி யார் என்பதோ அறியக்கூடவில்லை. சோழ காலத்தில் இருந்த விமானமும் கல்வெட்டுகளும் சாமந்த நாராயணன் காலத்திலே புதுப்பித்து கட்டிய விமானத்தினாலே சிதறி போகவே இத்தகைய கருத்தாக்கங்கள் நிலைபெற்றுவிட்டன. மூல விமானமானது முழுவதும் தூர்ந்து போனமையினாலே சாமந்த நாராயணன் அங்கிருந்த கல்வெட்டுக்களை எல்லாம் தூக்கி இருந்துவிட்டு மிக புதுமையான ஒரு விமானத்தை அமைத்திருந்தமையினாலே பழைய கல்வெட்டுகள் ஆங்காங்கே சிதறி போய்விட்டன. இதனால் காமக்கோட்டம் எது என்கின்ற குழப்பமும், அது பழமையான கோயிலில் இல்லை, விஜயநகர காலத்திலே மட்டும்தான் எடுப்பிக்க பெற்ற கோயில் என்கின்ற கருத்தாக்கங்கள் தோன்றுவதற்கு இதுவே முழு முதற் காரணமாக அமைந்துவிட்டது எனலாம். இப்பொழுது இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். வசந்த மண்டபத்திலே சில சிற்பங்கள் மட்டும். இது அழகிய பிக்ஷாடனரும், இங்கே கிருஷ்ணன் தவிழ்வதும் வீரபத்திரரும். விஜயநகர காலத்து கலைப்பாணி மிக அழகிய சிற்பங்கள். இங்கே இறைவனின் ஆடல், அதற்கு உண்டான பக்கவாத்தியங்கள். இங்கே துவங்கி ராமாயண சிற்பங்கள் மிக அழகிய முறையிலே அமைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த மூலையிலே ரிஷிசிங்கர் அமைந்திருக்கிறார், கலைக்கோட்டு முருகன் கொம்போடு. அவரை பெண்களை கொண்டு மயக்கி பெண்களே தூக்கி வருகிறார்கள் ரிஷிசிங்கர். இப்படி ஒரு அழகான ஒரு சிற்பமானது இடம்பெற்றிருக்கிறது. பெண்கள் மயக்கி கொண்டு வந்தார்கள் என்கின்ற கதையை உணர்த்தும் விதமாக பெண்களாகவே ஒரு பல்லக்கு அமைத்து அதிலே தூக்கி வருவது போல அமைத்திருக்கிறார். இங்கே ரிஷிசிங்கர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அருகிலே தசரதன். இங்கே பாயசம் வழங்குவதும் 3 தேவிகள் கர்ப்பம் அடைவதும், ராவணன் குபேரனை எட்டி உதைப்பது, இங்கே ராவணன் சபையிலே ஆஞ்சநேயர், இங்கே இந்திரஜித்து மேலே ஹனுமான் இருக்கிறார், அவரை அடக்குவதற்காக பிரம்மஸ்திரம். இதுவே மிக அழகாக சீதை தலையிலே கை வைப்பது மரத்துக்கு வழியிலே. இது ராமர் இறுதி செய்தி. இங்கே ராமேஸ்வரத்திலே சிவனுக்கு அபிஷேகம் ஆகிய மிக அழகிய சிற்பங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்பதற்காக ஒரு சிறிய தொகுதியை இங்கே கொடுத்திருக்கிறேன். ஆக இங்கே முன்வைக்கக்கூடிய செய்தி இது ஒன்றுதான். காமக்கொடி என்கின்ற ஒரு கருத்துருவாக்கமானது 6ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன்பிருந்தே 7ஆம் நூற்றாண்டிலே பாடல் பெற வேண்டுமானால் அதற்கு 100 வருடங்களோ அல்லது 200 வருடங்களோ மிக பழமை பெற்றிருக்க வேண்டும் என்பது அனைவரும் உணரத்தக்க செய்தியாக இருக்கிறது.
அதற்கு முன்பே காமகோட்டி என்கின்ற ஒரு சொல்லாட்சியானது அல்லது ஒரு கருத்துருவானது உருவாகி அதன் பிறகு தேவார பாடல்களிலே இடம்பெற்று காமகோட்டி, காமகோட்டம், காமகோஷ்டம், காமகோட்டி என்கின்ற பெயர்களை பெற்று பின்னாளிலே இப்பொழுது இருக்கிற காமாட்சி எல்லையாக மலர்ந்திருக்கிறது. பரா பட்டாரிகா என்கின்ற ஒரு பரம்பொருள் நிலையை அடைந்திருக்கிறது என்கின்ற கருத்தியலை முன்வைத்து பௌத்த விகாரத்தை இடித்துவிட்டு வந்ததில்லை, அது ஏற்கனவே இருந்ததுதான் என்கின்ற கருத்தியலை இங்கே முன்வைத்து வாய்ப்பளித்த அத்துணை நல்லதேங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். புத்தர் வடிவங்கள் ஜெயின சீர்ஷம் இல்லை, புத்தருடைய முழு வடிவங்கள் இடம்பெற்றிருக்கிறது நாசிகோட்டில். அது ஜெனசீர்ஷங்கள் இருக்கும், அது ஜெயின கோவில்கள் இல்லை. இதிலே புத்தருடைய முழு வடிவம் அமர்ந்த நிலையிலே நின்ற நிலையிலே இடம்பெற்றிருக்கிறது நாசிகோட்டில். மற்றொரு தகவல், கச்சவேஸ்வர கோவிலும் பௌத்த விகாரையாக இருந்தது, மாற்றி விட்டார்கள் என்கின்ற மற்றொரு கருத்தாக்கமானது நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் கச்சவேஸ்வர கோவில் 10ஆம் நூற்றாண்டுக்கு சற்றே முற்பட்டதாக வேண்டும் என்பதற்கு அதிலே பல்வேறு கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. கச்சாலை உடைய நாயனார் என்கின்ற பெயரிலே ராஜாதிராஜனுடைய கல்வெட்டானது அங்கே கிடைக்கிறது. ஐஞ்சந்தி துர்கா பட்டாரகி என்று மிக முக்கியமான கல்வெட்டு ராஜராஜனுடைய கல்வெட்டும் அங்கேதான் இருக்கிறது. பாகிநாடு ஏறிய செல்லும் போது துர்கைக்கு 96 ஆடுகளை வழங்கிய கல்வெட்டு அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆக 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஒரு கோயிலிலே 13ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட ஒரு முகப்பு இடம்பெற்றதை வைத்து அது பௌத்தர் கோயில் என்கின்ற முடிவை எய்துவதும் மிக தவறான செய்தி என்பதை குறிப்பிடுகிறேன். ஆகவே அந்த முகப்பு கோபுரமானது வேறு எங்கிருந்தாவது அழிந்துபட்ட பௌத்த விகாரையிலிருந்து இங்கே இடம்பெயர வைத்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளையும் முன்வைக்கிறேன். பௌத்த காஞ்சி முழுமையாக அழிந்துபட்டது, அது எங்கே இருந்தது என்பது கூற முடியாது. பௌத்த காஞ்சி இருந்தது என்பது நாவலூர் கல்வெட்டால் தெரிய வருகிறது. பௌத்த விகாரைகள் பல இருந்தது என்பது ஹியூன் சாங் அவர்களின் குறிப்பினாலே தெரிய வருகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட பௌத்த காஞ்சி எங்கே இருந்தது என்பதோ அல்லது மணிமேகலையின் கோயில் எங்கே இருந்தது என்பதற்கோ எந்த விதமான ஆதாரமும் கொடுக்க முடியவில்லை. உபேசா அவர்கள் தென்கிழக்கிலே பிள்ளையார்பாளையத்துக்கும் மிகவும் தெற்கிலே அமைந்திருந்தது என்கின்ற குறிப்பை தருகிறார். ஆனால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. எந்த விதமான தொடர்பு சாசனங்கள் அத்துணையும் மடத்தோடு தொடர்புடைய கோயிலோடு தொடர்புடையதாக ஒரு சொல்லோ அல்லது வரியோ. காஞ்சி புராணத்துல எதுவும் சொல்லல, காஞ்சி புராணத்தில் எதுவும் சொல்லல. எதை பத்தி? காமகோட்டம் பத்தி. காஞ்சி புராணம் சைவ புராணங்கள், சிவஞான சுவாமி அதான் காஞ்சி புராணங்கள்ல சைவ புராணங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கதை, ஒரு புராண செய்தியை தருகின்றன. அன்னை இறைவனின் கண்களை பொற்றினாள் என்பது ஒரு விதமான செய்தி. ஆகமங்கள் முறைப்படி பூஜை செய்ய வருகிறாள் என்பது இரண்டாவது தகவல். 2 முறைகளினாலே அவள் பூமிக்கு வந்தாள் என்கின்ற தகவலை கூறி ஐயனின் இடபாகத்தமர்ந்த அன்னையாகத்தான் அங்கே குறிப்பு இருக்கின்றன. ஆனால் சாத்த முறைப்படி இருப்பதிலே அவள் ஐயனின் மலையாள் என்று இல்லாமல் தனிப்படையாக பராபட்டாரிக்கையாக வந்தாள் என்கின்ற குறிப்பு தான் இங்கே இருக்கிறது. காஞ்சி புராணத்துல அந்த சம்பவங்கள் குறிப்பிடுவதற்கும் எந்த சம்பவம்? அந்த வேகவதி ஆட்டம் முறையில் அம்பாள் வழி கம்பை ஆட்டம். ஆமா, இதுக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு அந்த மாதிரி. திருநெல்வேலியிலையும் காமகோட்ட நாச்சியார்னா காமகோட்ட நாச்சியார் என்பது 11ஆம் நூற்றாண்டு துவங்கி எல்லா இடங்களிலும் இருக்க அம்மன் சன்னதி எல்லாத்துக்குமே காமகோட்டம் தான் பேரு. காமகோட்டமுடைய பெரிய நாச்சியார், காமகோட்டமுடைய நாச்சியார், இது எல்லாமே 1035 துவங்கியதுதான். ராஜேந்திரனால் தான் முதலாக காமகோட்டம் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் காமகோட்டம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஆனா அந்த காமகோட்டம்ங்கிற சொல் முதல் உருவாக்கம் காஞ்சியிலே தான் இருந்திருக்கு. அது பெயர் பொருத்தத்தை வச்சு சொல்ல முடியாது. காரணம், ஒட்டியான பீட்டம் அப்படிங்கிறது இங்க சொல்லக்கூடாது. ஒட்டியான பீட்டம் காஞ்சியே இல்லை, தவறா இவங்க குறிப்பிடுறாங்க. தந்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒட்டியான பீட்டம் அப்படிங்கிறது வடக்க இருக்கிற காமாக்கியா தான் ஒட்டியான பீட்டம்னு குறிப்பிடப்பட்டது. இவங்க தவறா இதை ஒட்டியான பீட்டம்னு போட்டுறாங்க. யோக பீடம்ங்கிறது எதுவும் தெரியல. யோக பீடம் இந்த அருகில் இருக்கிற இந்த காளி கோட்டமா இருக்கலாம்னு சில பேரோட கருத்து.
இந்த காளிக்கோட்டம் தான் யோக பீட்டமா இருக்கலாம், போக பீட்டம் காமாட்சி அன்னையாக இருக்கலாம், யோக பீட்டம் இந்த காளி கோயிலாக இருக்கலாம் என்று சிலரின் கருத்தாக இருக்கிறது. காமகோட்டி ஆமா ஆமா இப்ப இருக்கிறதுல அதுதான் சொல்லுவேன். கட்சியில இல்லை 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் காமாட்சி பற்றிய குறிப்புகள் மற்ற கோயில்களிலும் இடம்பெற்றது. அது தெரியல, அர்த்த சாதாரணமா ஏன் வச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு மாதிரி அர்த்த சாதாரணமா அமைக்கணும்னு கூட அமைச்சிருக்க மாட்டாங்க. உள்ள கருவறை ஒரு என்ன சொல்றது, ஒரு சதுர வடிவா தான் இருக்கு. மேல இந்த மாதிரியான சாலாக்கார விமானம் அமைக்கவே முடியாது. வெளியில பாக்கிய பித்தியை செவ்வகமாக்கி ஒரு அர்த்த சாதாரணமா மூடி மேல சாலாக்காரமா எழுப்பியிருக்காங்க. அது ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பா தான் எழுப்பியிருக்காங்க. இல்ல அர்த்த சாந்தாரம்ங்கிற சொல்லாட்சியே எங்கேயும் இல்லை. நான் தான் புதுசா அர்த்த சாந்தாரம் சாந்தாரம் மட்டும்தான் இருக்கு. கருவறைனால அர்த்த சாந்தாரம்னு நான் கருவறை ஒட்டிய ஒரு சுற்று இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, உள்ள கருவறை இருக்கு, அதை சுட்டி அர்த்த சாந்தாரமா இருக்கு, முடிவு பெறல. அதோட இந்த கருவறை சுவரை ஒட்டியே பாக்கி பித்தி அமைச்சு போச்சு. வெளியில இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆன்மாய பீட்டங்கள் எல்லாம் அது ஜெயினர்களுக்கும் தொடர்பு கொண்டு இந்த வைதிக பீட்டங்கள்லயும் உண்டு. ஆம்நாய பீட்டங்கள் பகவத்பாதர்கள் அமைச்சாங்க அப்படின்ட்டு ஆம்நாய சேத்து மட்டாம்நாய சேத்து மாதிரியான நூல்கள்ல கிடைக்கிறது. மட்டாம்நாய சேத்துக்களோட காலமும் மிகவும் பிற்காலம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்து. பகவத்பாதர்களே எழுதினார்களா இல்லையாங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. 6 ஆம்நாயங்கள் 4 ஆம்நாயங்கள் திக்கு பொண்ணு இது மாதிரியான பல ஆம்நாயங்களை பற்றின பல செய்திகள் இருக்கு. ஆனா ஆம்நாய பீட்டங்கள் அப்படிங்கிறது பகவத்பாதர்களால ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா எதையும் சொல்ல முடியாது. இது அவர்கள் நம்பிக்கைகள் மட்டும். ஜெயினர்களுக்கு ஆம்நாயம்னு வைக்கல, ஆனா பீட்டங்கள் அப்படின்னு 4 திசைக்கும் 4 பீட்டங்கள் வச்சிருந்தாங்க. தென் திசை பீட்டம் ஏதாவது மேல சித்தாமூர் அப்படிங்கிறது. அம்பாளுக்கு தான் சாதாக்கார விமானம், விஷ்ணுவுக்கும் அம்பாளுக்கு தான் சாதாக்கார விமானம் வைக்க முடியும். நன்றி. முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் பின்னாடி வந்தவர்களுக்காக அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். டிசம்பர் மாதத்துல முதல் சனிக்கிழமையில நிகழ்ச்சி எதுவும் கிடையாது. மாறாக டிசம்பர் 15, 16, 17 சாரி டிசம்பர் 16, 17 சனி ஞாயிறு தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, தமிழ் இணைய கல்விக் கழகம்னு கோட்டுப்புறத்துல அண்ணா செட்டினரி லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்ல 2 நாள் 16, 17 2 நாட்களும் காஞ்சிபுரத்தை பற்றி 10 லெக்சர்ஸ் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டும் நாங்க நடத்துற பேச்சு கச்சேரி. எல்லாரும் தவறாம வந்துருங்க. ஃபுல் ப்ரோக்ராம் லிஸ்ட், அதுல சக்கரநாராயணன் ஒரு ஸ்பீக்கர், இது எல்லாருடைய டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுறேன். தேங்க்யூ. புகைப்படங்கள் எடுத்து கொடுத்ததும் மதுசூதனன் கலைச்செல்வன் உள்ள பத்மபிரியா பாஸ்கரன் அவர்கள், அதுபோக சிவா என்ற ஸ்தபதி 3 பேரும் உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு நன்றி. நாளைக்கு இதே இடத்துல நாளை 10 மணிக்கு இசைக்கலை அம்மன் செய்யும் பாரதியும் பொன்னும் பாரதியும் அது பதிலுக்கு பாஞ்சி நாளை சாயங்காலம் ஸ்ரீமுஷ்ண ராஜாவுக்கும் மிருத மாஸ்டர் பார்த்துட்டு நாளைக்கு அவரோட பாட்டு கச்சேரியை